நேராக நாம் செல்லலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை நாம எடுத்துக்கொள்ளலாம். இன்றிலிருந்து ஒரு புதிய தலைப்பிற்குள்ளாக தான் நாம போக போறோம். கடந்த அ அ வாரம் வரைக்கும், இந்த ஆண்டு துவக்கத்திலிருந்து கடந்த வாரம் வரைக்கும், தேவனுடைய வார்த்தையினால் நிறைந்த மனிதன் அப்படின்ற ஒரு தலைப்புல அநேக வேத வசனங்களை, வேத சத்தியங்களை நாம தியானித்துக் கொண்டு வந்தோம். கர்த்தர் நமக்கு எப்படி உதவி செய்கிறார்? கர்த்தர் நம்மை எப்படி வழி நடத்துகிறார்? கர்த்தர் நம்மை எப்படி பாதுகாக்கிறார்? கர்த்தர் நம்மை எப்படி விடுவிக்கிறார்? அவர் நமக்கு என்னென்னலாம் செய்திருக்கிறார் என்ற அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். இன்றையிலிருந்து ஒரு புதிய தலைப்பிற்குள்ளாக நாம போக போகிறோம். எனக்கு எப்போதுமே பொதுவா என்னன்னா, வேத வசனத்தை போதிக்கிறதுல ரொம்ப நானு தேறினவன் கிடையாது. நான் வந்து ரொம்ப கரெக்டா ஒரு கோர்வையால எனக்கு பேசலாம் தெரியாது. ஆனா, அதுக்காக என்ன பண்ணுவேன், ரொம்ப மெனக்கெடுவேன். அது படிக்கிறதுல அதிகமான நேரத்த செலவு பண்ணுவேன். அந்தந்த ஞாயிற்றுக்கிழமைகள்ல எடுக்கின்ற சத்தியங்கள. நாம போதிக்கிறதுக்கு நேரம். ஏன்னா தொடர்ந்து நமக்கு 3 பிரசங்கங்கள் 3மே பெரிய பெரிய பிரசங்கங்கள். பழைய ஏற்பாடு வேத பாடம் ஒரு பக்கம், புதிய ஏற்பாடு வேத பாடம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சண்டே சர்வீஸ்ல நம்ம பேசக்கூடிய சத்தியங்கள் ஒரு பக்கம். அப்படி 3 செய்திகள தயாரிக்கணுன்றதுனால, எனக்கு ஒரு வாரம் ஃபுல்லுமே எனக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். இதுல இடையில ஏதாவது கேப் கிடைச்சுச்சுன்னா, அடுத்த செய்திய ரெடி பண்ணி வச்சுருவேன். அடுத்த செய்தி என்ன தலைப்பு அப்படின்ட்டு ஒரு 2, 3 தலைப்புகள்ல இ அதாவது நான் செய்திகளை எடுத்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு நேரம் கிடைக்கும்போது, எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. எனக்கு இந்த டைம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. எனக்கு டைம் கிடைச்சுச்சுன்னா, வேற வேற தலைப்புகள்ல சில காரியங்கள எடுத்து எழுதிக்கிட்டே இருப்பேன். நெறைய விஷயங்கள படிச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டு இருப்பேன். அப்படி இந்த தேவனுடைய வார்த்தையினால் நிறைந்த மனிதன்ற தலைப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே, அடுத்த தலைப்பு, அதாவது இப்ப நம்ம எடுக்கிற தலைப்ப நானு எழுத ஆரம்பிச்சுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 15 செய்திய எடுத்து வச்சுட்டேன். 15 வாரத்துக்கு செய்தி எடுத்து வச்சுட்டேன். என்னன்னா, எபிரேயர் எழுதின நிருபத்துல 11ஆம் அதிகாரத்துல இருந்து செய்திகள எடுத்து வச்சுட்டேன். ஆனா, கர்த்தருடைய ஆவியானவருடைய வழிநடத்துதல்ன்றது அற்புதமாய் இருந்தது. கரெக்ட்டா அந்த தேவனுடைய வார்த்தையினால் நிறைந்த மனிதன் செய்திய முடிக்கிறதுக்கு அந்த கடைசி வாரங்கள் கிட்ட வரும்பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் சரியா வழி நடத்தினாரு. இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்த மாத்திரமல்ல, இந்த எபிரேயர் நிருபம் முழுக்க நம்ம ஒரு 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 பார்வை பார்த்துருவோம் அப்படின்ட்டு கர்த்தருடைய ஆவியானவர் ஏவுனார். எனக்குள்ள என்னன்னா, இதுவும் ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி ஆயிரப்போகுது. வசனம் வசனமா பார்க்கும்பொழுது, இதுவும் ஒரு பைபிள் ஸ்டடியா? அப்படி ஒரு சோர்ந்து போகிற நிலைமையில ஜனங்களுக்கு என்னது இது அப்படின்ற மாதிரியான ஒரு இது வந்துருமே அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன். அத நான் ரொம்ப பெருசா எடுத்துக்கல. அதான் நம்ம 15 செய்தி எடுத்து வச்சுட்டோம். 11ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரம் கடைசியில இருந்து 11, 12 இந்த அதிகாரங்கள்ல 15 செய்தி எடுத்து வச்சுட்டோம். இத நம்ம வார வாரம் எடுத்து திருப்பியும் ஒர்க் பண்ணாலே போதும். இத நம்ம எடுத்து பண்ணாலே போதும். நம்ம அடுத்த 15 வாரங்கள்ல முடிச்சுட்டு இந்த வருஷத்து முடியறதுக்குள்ள இத முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு ஒரு சிந்தனையில தான் நான் இருந்தேன். ஆனா மறுபடியுமாக இதனுடைய அவசியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் எனக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருந்தார். ஒவ்வொருத்தர் மூலமாய் பேசும்பொழுது, ஒவ்வொருத்தராய் வந்து கேட்கும் பொழுது, ஒவ்வொருத்தராய் சில சில காரியங்கள் என் இடத்துல பேசும்பொழுது, அந்த சத்தியங்கள் அவர்களுக்கு தேவை அப்படின்றத கர்த்தருடைய ஆவியானவர் என் உள்ளத்துல உணர்த்திக்கிட்டே இருந்தார். அதனால இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை நம்ம முழுவதுமாய் பார்க்க போகிறோம். எத்தனை வாரம் போகும்னு எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் வழி நடத்துதல்ல தான் நம்ம போக போறோம். ஏன்னா இது எபிரேயருக்கு எழுதின நிருபம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான நிருபம். பொதுவாகவே ஒரு கருத்து இருக்கு. என்னன்னா நிருபங்கள் அப்படின்றது சபைகளுக்கு, எந்த சபைகளுக்கு, அந்தந்த சபைகளுக்கு அப்படின்னே ஒரு போதனையே இருக்கு. என்ன எப்படிப்பட்ட போதனைனா, நிருபங்கள் இப்ப எபேசியர் நிருபம்னா அது எபேசு சபைக்கான நிருபம். நீங்க ஏன் மற்ற பல ஆயிரம் கணக்கான ஆண்டுகள் கழிச்சு நீங்க அந்த நிருபத்தை எடுத்து உங்களுக்கு நீங்க எதுக்கு நீங்க வந்து அதை நீங்க எடுத்துக்கிறீங்க? இன்னொரு சர்ச்சுக்கு எழுதின லெட்டர் அது. தெசலோனிக்கே சர்ச்சுக்கு எழுதின லெட்டர், கொரிந்து சர்ச்சுக்கு எழுதின லெட்டர் அப்படின்ட்டு நிருபங்களை குறித்ததான ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல் இருக்கு. ஆனா நிருபங்கள் வந்து சபைகளுக்கானது. அது வந்து நான் எஸ்கட்டாலஜி ஸ்டடி எடுக்கும்போது கூட கடந்த ஆண்டு அந்த செமினார் நம்ம எடுத்தோம் 3 நாள். அதுல கூட நான் சொன்னேன். இந்த அதாவது சபையின் காலம் வந்து ஒவ்வொரு சபையின் காலமே ஒவ்வொரு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் ஒரு யுகமாக சபை சரித்திரத்துல 7 சபைகளின் காலமும் 7 சபைகளின் பகுதிகளாக வெளிப்படுத்தல சொல்லப்பட்ட காலங்களை நம்ம பகுத்து ஆராய்ந்தோம். இதன்படி ஆதி திருச்சபையில இருந்த திருச்சபைகளுக்கு மாத்திரம் அந்த நிருபங்கள் எழுதப்படல. அங்க இருந்து எல்லா சபைகளுக்குமே அந்த உபதேசங்கள் கொடுக்கப்பட வேண்டிய அவசியம் இருந்தது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு அதிநவீன காலத்துல இருக்கிற நமக்கும் இந்த சத்தியங்கள் எடுத்து நாம படிக்க வேண்டிய அவசியம்
நமக்கு இருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த எபிரேயர் நிருபம் பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷலான நிருபம். நீங்க தொடர்ந்து நான் உங்கள பைபிள்லாம் நீங்க ரெகுலரா நீங்க வீட்ல வாசிங்கன்ட்டு உங்கள ஊக்குவிக்கிறேன். உங்கள நானு சொல்லிக்கிட்டே இருக்கேன். மறுபடியும் மறுபடியும் சொல்றேன். அதுல நீங்க ஒருவேளை எபிரேயர் நிருபத்த நீங்க வாசிச்சிருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு அநேக வெளிப்பாடுகள தந்திருக்கலாம். உண்மையிலேயே நம்ம வேதத்த நம்ம வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம இருதயத்துல பேசக்கூடியவரா இருக்கிறார். நமக்கு ஒரு திறந்த மனதோடு கூட நம்ம வேதத்தை நம்ம பார்க்கும் பொழுது, நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். இந்த எபிரேயர் நிருபம் ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா, இதோட டைட்டிலே ஸ்பெஷல். நீங்க பரிசுத்த வேதாகமத்துல மொத்தம் நம்முடைய வேதாகமத்துல 66 புத்தகங்கள் இருக்கு. இந்த 66 புத்தகங்களையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, முதலாவது 5 ஆகமங்கள் இருக்கும். ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் என்ற 5 ஆகமங்கள் இருக்கும். இது மோசேயினால் எழுதப்பட்டது. அடுத்தது பாத்தீங்கன்னா யோசுவா அப்படின்னு யோசுவா எழுதின அவருடைய பேர்ல குறிப்பிட்டப்பட்ட ஒரு புத்தகம் இருக்கு. அடுத்தது வேதத்துல நீங்க பார்த்தீங்கன்னா சரித்திர புஸ்தகங்கள், யார் அந்த புத்தகங்களை எழுதினான்ற தெளிவான ரெக்கார்டு இருக்கு. பிளஸ் அந்த அந்த எழுதின நபர்கள் அந்த புத்தகத்தின் தலைப்பின் பேராக இருக்கும். இல்ல யாரு வாசிக்கிறாங்களோ அவர்களுடைய பேரா இருக்கும். ரூத்தின் சரித்திரம் அப்படின்ட்டு அந்த ரூத்தை குறித்த சரித்திரம் இருக்கும். எஸ்தரின் சரித்திரம் இருக்கும். எஸ்ரா, நெஹேமியா அப்படின்ட்டு இவர்களுடைய புத்தகங்கள் இருக்கும். தீர்க்க தரிசன புத்தகங்கள் பார்த்தா அந்த தீர்க்க தரிசிகளுடைய பெயர்களிலேயே இருக்கும். புலம்பல் பார்த்தீங்கன்னா எரேமியாவின் புலம்பல் அப்படின்னு ஆரம்பிச்சிடும். சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகங்கள்லயும் எல்லாமே அவர்களுடைய பெயர்கள்ல இருந்துரும். சங்கீதங்கள், ஞான பாடல்கள் யார் எழுதுனான்ற தெளிவான தரவுகள் டைட்டில்லே நமக்கு ஒவ்வொரு சங்கீதங்கள்ல இருக்கு. நீதிமொழிகள் யார் எழுதுனான்னு நமக்கு தெரியும். பிரசங்கி யார் எழுதுனான்னு தெரியும். உன்னத பாட்டு யார் எழுதுனான்னு தெரியும். இப்படி எல்லாமே நமக்கு ஒரு பழைய ஏற்பாட்டுல நமக்கு தெரியும். புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் 4 விதங்கள்ல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷங்கள்ல 4 வித கண்ணோட்டங்கள்ல மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அப்படின்ட்டு 4 பேர் என்ன பண்றாங்க, எழுதுறாங்க. அவர்களுடைய புரிந்து கொள்ளுதல், அவர்களுக்கு கிடைத்த வெளிப்பாட, கர்த்தருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை அவர்களுடைய கண்ணோட்டத்துல 4 கண்ணோட்டங்கள்ல சுவிசேஷங்களை எழுதுறாங்க. அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் நடபடிகள் அப்படின்ற ஒரு வரலாற்று புஸ்தகங்கள் இருக்கு. அப்போஸ்தலர் காலகட்டத்துல இருந்த என்னென்ன காரியங்கள் நடந்துச்சு, இந்த ஆதி திருச்சபையின் காலத்துல என்ன நடந்துச்சுன்ற ஒரு தெளிவான ரெக்கார்ட் நமக்கு 1ஆம் நூற்றாண்டு திருச்சபையில நடந்துச்சுன்றத நமக்கு இருக்கு. இந்த 1ஆம் நூற்றாண்டு திருச்சபையில யாரெல்லாம் இருந்தா இந்தியாவில இருந்து கூட ஜனங்க அங்க போனாங்கன்றதுக்கான ரெக்கார்ட் நமக்கு இருக்கு. அப்ப இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிருபங்கள் ஆரம்பிச்சிருக்கு. இந்த நிருபங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப ஈஸி. யாருக்கு எழுதுனா, எபேசியருக்கு எழுதுனாங்க, கலாத்தியருக்கு எழுதுனாங்க, ரோமருக்கு எழுதுனாங்க, கொரிந்தியருக்கு எழுதுனாங்கன்றது அப்படியே போயிருது. பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபங்கள் எல்லாம் இப்படி சரியான அதோட தலைப்பே அது காமிச்சு கொடுத்துருது. இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னா யோவான் எழுதின பொதுவான நிருபம், பேதுரு எழுதின பொதுவான நிருபம், யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம், இவங்க எல்லாம் எழுதுனாங்க. இது எல்லா சபைகளுக்கும் எடுத்துக்கொள்ள வேண்டிய நிருபங்கள், பொதுவான நிருபங்கள் அப்படின்ட்டு நமக்கு தெளிவாக நமக்கு போதிக்கிறாங்க. ஆனா கடைசியா பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வெளிப்படுத்தல் புஸ்தகம். அது வருங்கால தீர்க்க தரிசனமான ஒரு ஒரு வெளிப்படுத்துதலை, ஒரு தரிசனத்தை, நடக்க போகிற காரியங்களின் நிஜத்தை அங்க நமக்கு யோவானால் சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் நடபடிகள் லூக்காவால தான் எழுதப்பட்டுச்சு அப்படின்றது நமக்கு தெரியும். லூக்கா எழுதின முதல் புத்தகம், லூக்கா எழுதின சுவிசேஷம், அதனுடைய தொடர்ச்சி அப்போஸ்தலர் நடபடிகள்ன்றது நமக்கு தெரியும். ஆனா இதுல ஒண்ணே ஒண்ணு வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யார் எழுதுனதுன்னே தெரியாத புஸ்தகம் இந்த எபிரேயர் நிருபம். இன்னொன்னு, எழுதின நபருடைய பேரும் இங்க தலைப்புல இல்ல, யாரு பெற்றுக்கொள்கிறா அப்படின்ற சபையின் பேரும் பட்டணத்தின் பேரும் இங்க இல்ல. இது ஒரு இன மக்களை தலைப்பாக கொண்ட புத்தகம் எபிரேயர் அப்படின்ட்டு. நீங்க பாருங்க, இது எருசலேம் நகரத்துல இருந்த திருச்சபைக்கு எழுதுற ஒரு புத்தகமாக இருந்திருந்தா, எபேசியர் நிருபம் அப்படின்ற மாதிரி இது எருசலேம் நிருபம்னே என்ன ஆயிருக்கும், இது பட்டணத்தின் பேராக இது குறிப்பிடப்பட்டிருக்கும். உங்களுக்கு புரியுதா? இது ஒரு பட்டணத்துல அந்த இருக்கிற சபைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நிருபமாக இந்த நிருபம் இருந்திருந்தா, இது எபேசியர், பிலிப்பியர், இதெல்லாம் பட்டணத்தின் பேர். பிலிப்பியர் அப்படின்ற பிலிப்புன்ற ஒரு பட்டணம், எபேசியர்ன்றது ஒரு பட்டணம், தெசலோனிக்கேன்றது ஒரு பட்டணம், கொரிந்துன்றது ஒரு பட்டணம். அந்த பட்டணத்துல இருக்கிற சபைகளுக்கு அவர்கள் நிருபங்கள் எழுதுறாங்க. அந்த நிருபத்தினுடைய பேர் அந்த பட்டணத்தின் பேராக கொண்டு அந்த பேர் எழுதுறாங்க. ஆனா இந்த எபிரேயருக்கு எழுதுற நிருபம்ன்றது ஏன் ஸ்பெஷல்னா, இது ஒரு குறிப்பிட்ட சபைக்கான நிருபம் மாத்திரம் அல்ல, ஒரு பர்டிகுலர் சர்ச்சுக்கான, அந்த எருசலேம் நகரத்துல இருந்த சபைக்கான நிருபம் மாத்திரம் அல்ல.
இது உலகளாவிய இருக்கிற யூதர்களுக்கு, எபிரேயர்களுக்கு எழுதப்பட்ட ஒரு நிருபம் அப்படின்ற கண்ணோட்டம் எனக்கு இருந்துச்சு. இது யூதர்களுக்காக அவர்களுடைய விசுவாசத்தை அவர்கள் பலப்படும்படியாக இருந்தது, அவர்களை விசுவாசத்துல வழி நடத்தும்படியாக இந்த நிருபம் எழுதப்பட்டுச்சு அப்படின்ற ஒரு புரிந்துகோள் எனக்கு இருந்துச்சு. ஆனா இத நல்லா கவனிச்சு பார்த்தா, மறுபடியும் இதை தியானிச்சா, இது நமக்கான நிருபம். நாம தெரிந்து கொள்ள வேண்டிய நிருபம். கிறிஸ்தவ விசுவாசத்தின் மேன்மையை போதிக்கும் எபிரேயர் நிருபம் அப்படின்ட்டு இதுக்கு தலைப்பே நான் கொடுத்திருக்கேன். கிறிஸ்தவ விசுவாசத்தின் மேன்மை இந்த எபிரேயர் நிருபத்தின் மூலமாய் நம்ம கற்றுக்கொள்ள முடியுது. இந்த எபிரேயர் நிருபத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டின் காலத்துல அவர்கள் செய்த காரியங்களை, அதனுடைய நிஜத்தை ரொம்ப தெளிவா இங்க இந்த ஆசிரியர் எழுதுறாரு. இத நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, தலைப்பாக இதுல எழுதுறாரு. பிதாவாகிய தேவனை பற்றி சொல்றாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்றாரு. 2ஆம் அதிகாரத்துல வசனத்தை குறித்ததான மேன்மையை குறித்து சொல்றாரு. பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்றாரு. 3ஆம் அதே 2ஆம் அதிகாரத்துல மனிதன் யாரு, மாம்சம்னா என்னன்றத சொல்றாரு. 3ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா மோசேயை குறித்து, தோரா 5 ஆகமங்கள் எதுக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்றத பற்றி சொல்றாரு. 4ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஓய்வு நாளை பற்றி சொல்றாரு. அதே கடைசியா 15ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா பிரதான ஆசாரியரை பற்றி சொல்லப்படுது. 5ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பலியின் முறைமைகளை பற்றி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. மெல்கிசேதேக்கின் முறைமைகளை பற்றி சொல்லுது. 7ஆம் அதிகாரம் மெல்கிசேதேக்கின் முறைமைகள் பற்றி வருது. அதே போல ஆசாரியர்களை பற்றி வருது. திருப்பியும் பலிகளை பற்றி வருது. 8ஆம் அதிகாரத்துல உடன்படிக்கையை பற்றி வருது. அப்படியே வந்து 11ஆம் அதிகாரத்துல 10ஆம் அதிகாரம் கடைசியா பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தை பத்தி சொல்லிட்டு புதிய உடன்படிக்கை பற்றி ஆரம்பிச்சு விசுவாசத்தின் முன் மாதிரிகளாக சாட்சிகளை 11ஆம் அதிகாரத்துல நமக்கு தெளிவா போதிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இப்படி தலைப்பா வந்திருக்கு. இது யாரு பெற்றுக்கொண்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதி திருச்சபையில இருந்த எபிரேயர்கள். இத நம்ம கொஞ்சமா நம்ம டீகோட் பண்ணி கொஞ்சமா தான் நம்ம போக போறோம். இது பொதுவா நாம எல்லாருக்கும் கிறிஸ்தவ விசுவாசத்துல தேறினவர்களாக நம்ம எல்லாருக்குமே பழைய ஏற்பாடு நமக்கு தெரியும். அநேக நேரங்கள்ல நம்ம சில ஒரு இதா நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, பழைய ஏற்பாடு நமக்கு அந்த அளவுக்கு புரியாது அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல நம்ம வாசிச்சுக்கிட்டு இருக்கோம். பழைய ஏற்பாடுல வந்து நிறைய பலிகள் இருக்கு, பலியின் முறைமைகள் இருக்கு, சடங்குகள் இருக்கு, பண்டிகைகள் இருக்கு. இவைகளாம் நம்ம டைரக்டா நம்ம ஆசரிக்கிறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் நம்ம சபைக்கு வரும்போது சர்வாங்கன தகன பலி, போஜன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலின்ட்டு நம்ம பலி செலுத்திக்கிட்டு இருக்கிறது கிடையாது. நம்ம செய்யறது ஒன்னே ஒண்ணு துதி பலி, ஜீவ பலி. நம்மளே டோட்டல் சரண்டர் பண்ணி ஜீவ பலியா நம்ம அர்ப்பணிக்கிறோம், துதி பலியை நம்ம செலுத்துகிறோம். ஆனா பழைய ஏற்பாட்டின் சத்தியங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா சத்தியத்துல நாம தேரும் பொழுது நிச்சயமாய் நம்ம இன்னைக்கு சாட்சிகளை கூட கேட்டோம். நம்ம சாட்சிகள் எப்படி இந்த சாட்சிகள் எழும்புறாங்க அப்படின்னா, நீங்க சத்தியத்துல நீங்க வளர்ந்தீங்கன்னா உங்க சூழ்நிலைகள்ல கர்த்தர் அந்த சத்தியத்தின் மூலமாய் நீங்க வழி நடக்க கர்த்தர் உதவி செய்வார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். நீங்க சத்தியத்தை அறிந்து கொள்ளும் மனக்கண்களை திறந்து நீங்க சத்தியத்தை அறிஞ்சு கொண்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா சூழல்களையும் கர்த்தருடைய உதவியை கொண்டு நீங்க ஜெயிப்பீங்க. அதனாலதான் உங்களுக்கு நல்ல ஒரு சத்தியத்தை, சவுண்ட் டாக்டரின்ஸை உங்களுக்கு நான் கொடுக்கணும்ட்டு நான் இப்படிப்பட்ட காரியங்களை எடுத்து பேசுறேன். இல்லைன்னா உங்களை கர்த்தர் ஆற்றுவார், தேற்றுவார், சமாதானம் செய்வார், போதி தொழில் நடத்துவார்ன்ட்டு இந்த பூனைக்குட்டியை தடவி கொடுக்குற மாதிரி என்னால பிரசங்கம் பண்ண முடியும். அது ரொம்ப ஈஸி. இவ்வளவு மெனக்கட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா வேத வசனத்தின் சத்தியங்களை எதுக்கு நம்ம அதிகமா நம்ம கன்சிடர் பண்றோம் அப்படின்னா, அதுதான் உங்களை விடுதலை ஆகும். இல்லைன்னா நான் உங்களை ஆறுதல் தரக்கூடிய வார்த்தைகளை நான் சொன்னேன்னா இப்போதைக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா கொஞ்ச நேரத்துல அது மறந்து போயிடும். அதனால இந்த சத்தியங்களை கவனிங்க. இது உங்களை நிச்சயமாய் விடுதலையாக்கும் அப்படின்றதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு நம்ம இந்த எபிரேயர் நிருபத்தினுடைய முன்னுரையை மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். வசனத்திற்குள்ளாக இன்னைக்கு நம்ம போல. ஏன்னா வசனத்துடைய துவக்கமே பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய ஒரு சத்தியத்தை நமக்கு தருது. பூர்வ காலங்களில் பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் அப்படின்ட்டு ஆரம்பமே இது வந்து ஒரு பெரிய ஒரு பிக் பேங் வெடிச்ச மாதிரி டமால் ஒரு பெரிய வெடிப்பை போட்டு ஆரம்பிக்கிறார் இந்த எபிரேயர் நிருபத்தின் ஆசிரியர். அதனால இந்த வசனத்தை நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா அதுக்கு நமக்கு நிறைய நேரங்கள் தேவைப்படும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம வழி நடத்துவார். மேக்சிமம் ஒரு டாபிக்கா தான். ஏன்னா வேர்ட் பை வேர்ட் நம்ம பார்த்தோம்னா
ரொம்ப வருஷ கணக்குல ஆயிரும் இந்த நிருபத்தை பிடிக்கிறதுக்கு. அதனால மேக்ஸிமம் நம்ம எந்த அளவுக்கு சுருக்கமா, அதே நேரத்துல சாராம்சத்தை நாம பார்க்க தான் போறோம். இன்னொன்னு கிறிஸ்தவ சத்தியத்தை பார்த்தீங்கன்னா, நம்முடைய சிந்தனையை தூண்டக்கூடியதா இருக்கணும். நான் எல்லாத்தையும் நான் போதிக்கிறேன். நீங்க கேட்க மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்றது, அது வந்து நல்ல ஒரு நிலையா நான் நினைக்கல. ஏன்னா, உங்களுடைய சிந்தைய நான் தூண்டுகிறேன். உங்களுக்கு சில காரியங்கள நீங்க ஆராய்ஞ்சு பார்க்கும்படியாய் உங்கள நான் ஊக்குவிக்கிறேன். இத நீங்க போய் படிங்க. இத நீங்க போய் ஆராய்ச்சி பண்ணுங்க. இது மாரிலாம் இருக்கு. சில அடிப்படையான விஷயங்கள் இப்படி இருக்கு. இத நீங்க போய் என்ன பண்ணுங்க, டெவலப் பண்ணுங்க. இத கர்த்தருடைய ஆவியானவர் கூட நீங்க இன்னும் அதிகமா நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றது தான் என்னுடைய ஒரு ஒரு அட்வைஸா இருக்கும். ஏன்னா, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதுதான் அப்படின்னு கிடையாது. ஏன்னா இதே எபிரேயர் நிருபத்தை இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு பேசுனீங்கன்னா, நான் வேற மாரி கர்த்தருடைய ஆவியானவரை கொண்டு நம்ம பேசுறோம். உதாரணத்துக்கு நம்ம பிலிப்பியர் நிருபத்தையே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு அதிகாரத்தை 22 செய்திகள்ல முழுவதுமா பார்த்துறோம். வேர்ட் பை வேர்ட் பார்த்துறோம். இனிமே இதுல என்ன இருக்குன்னு நினைச்சேன். திருப்பியும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் போது முற்றிலுமா வேற ஒரு கண்ணோட்டத்துல தான் நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோம். வேற ஒரு பரிணாமத்துல தான் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு அதை போதிக்கிறார். அப்ப வேத வசனத்தை நான் அப்படியே வசனமா நான் சொல்லிக் கொடுக்கணும்னா இதுதான் முழுமை அப்படி கிடையாது. இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் தான். ஒரு ஐடியா தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். பலிகளை பற்றி நான் பேசுறேன். தேவனை பற்றியான சில காரியங்களை பேசுறேன் அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு ஒரு துவக்கம் மாத்திரம் தான். அதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அது வந்து அந்த புள்ளி வந்து நான் வைக்கிற பிரசங்கன்றது ஒரு புள்ளின்றது ஃபுல் ஸ்டாப் புள்ளி கிடையாது. அது எழுத்தின் துவக்கத்திற்கு நம்ம வைக்கிற புள்ளி. பேனாவை கொண்டு போய் வைக்கிறோம்ல, அந்த புள்ளி தான் நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறேன். உங்க கையை எடுத்துட்டு போயிட்டு ஒரு பேனாவை ஆரம்பிக்கிற மாதிரி வைக்கிறேன். நீங்க தான் என்ன பண்ணணும், அதை டெவலப் பண்ணணும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். உங்களுக்கு ஏதாவது நிறைய புத்தகங்கள் இருக்கு, நிறைய எடுத்து வச்சிருக்கேன். எபிரேய நிருபத்தை நம்ம விளக்குகிறதற்கு நிறைய புத்தகங்கள் ரெஃபர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நீங்க கேட்டீங்கன்னா அதை நான் தரேன், அதை படிங்க. கர்த்தர் நமக்கு அநேக காரியங்களை நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். இந்த எபிரேய நிருபத்தின் தலைப்பே நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு இதா இருக்கு. இது எழுதினது யாருன்ட்டு நமக்கு தெரியல. ஏன் தெரியல? எல்லா நிருபத்துக்கும் எழுதினது யாருன்னு நமக்கு தெரியுது. இது எபிரேய நிருபத்தை எழுதினது மட்டும் யாரு நமக்கு உறுதியா இவர்தான் அப்படின்ட்டு நமக்கு சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா, இதுக்கு நிறைய காரணங்கள் சொல்றாங்க. நிறைய விதங்கள்ல சொல்றாங்க. இதோட ஆடியன்ஸ் பெர்ஃபெக்ட்டான ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் யாருன்னு கேட்டா, இந்த ஆதி திருச்சபையில இருந்து எபிரேயர்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த எபிரேயர்கள் வந்து எருசலேம் பட்டணத்துல மாத்திரம் இல்ல. எருசலேம் பட்டணத்துல மாத்திரம் இந்த எபிரேயர்கள் இல்ல. அதாவது இஸ்ரேல்ல 2 தேசமா, இஸ்ரேல் யூதான்றத 2 தேசமா பிரிஞ்சது நமக்கு தெரியும். வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம். இத வந்து பாபிலோனுடைய சிறைபிடிப்பு, பெர்ஷியாவுடைய சிறைபிடிப்பு போயிடுச்சு. அசிரியா வந்து திரும்ப கோரேஸ் ராஜா நாட்கள்ல திரும்ப வந்து உள்ள விடுறாரு. திரும்பி வராங்க. இந்த எருசலேம் நகரத்துக்குள்ளாக மக்கள் வராங்க. ஆனா அந்த சிறைபிடிப்புக்கு போன போதே உலகம் முழுக்க இந்த யூதர்கள் பரவிட்டாங்க. உலகம் முழுக்க அங்க இருந்தாங்க. இந்தியாவிலயும் நிறைய யூதர்கள் இருக்காங்க. குறிப்பா பஞ்சாப்ல இருந்தாங்க. 1948 2000 வருஷம் கழிச்சு அவங்க தேசமாய் ஃபார்ம் ஆகும்போது போறாங்க. இன்னைக்கும் ஆந்திராவில நிறைய யூதர்களுடைய பாரம்பரியத்தின்படி அவங்க இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. தங்களை யூதர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொள்கிறாங்க. அவங்க வந்து இஸ்ரேல் தேசத்துக்கு நாங்க குடிபெயர போறோம் அப்படின்ட்டு நிறைய நியூஸ்ல கூட நீங்க பார்த்திருப்பீங்க. அப்படி இருக்காங்க. முக்கியமா எனக்கு ஒரு புக் இருக்கு, அதை நான் காமிக்கிறேன். அதுல அன்னைக்கு இருந்த ஆசியா மைனர், சின்ன ஆசியான்னு சொல்லுவாங்க. வரலாற்றுல படிச்சுன்னா தெரிஞ்சுக்கும். சின்ன ஆசியான்னு சொல்லுவாங்க. அந்த மத்திய தரைக்கடல் பக்கத்துல, மத்திய கிழக்கு நாடுகள் பக்கத்துல இருக்கிற பகுதிகள், ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, எகிப்து போன்ற ஆப்பிரிக்கா பகுதிகள், ஆசியா பகுதிகள். இதுல அநேக பட்டணங்கள்ல லட்சக்கணக்கான யூதர்கள் அங்கங்க குடியிருக்கிறாங்க. எப்ப இந்த சிறைபிடிப்பு காலத்துக்கு அப்புறம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷங்களா இருந்துட்டு வராங்க. இதுல 400 வருஷத்துக்கு மேல ஆனதுனால பழுகி பெருகிட்டாங்க. சுத்தி இருக்கிற பட்டணங்கள்ல, ஐரோப்பா பட்டணங்கள்ல, ஆப்பிரிக்கா பட்டணங்கள்ல, ஆசியா பட்டணங்கள்ல பெருகிட்டாங்க. பெந்தகோஸ்தே நாள்ல அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல வரும்போது இந்த யூதர்கள் தான் என்ன பண்றாங்க, வராங்க. இவங்க போகும்போது கூடயும் என்ன பண்றாங்க, அந்தந்த தேசத்து இப்ப நம்ம எங்கேயாவது ஒரு பெரிய திருவிழாவுக்கு போறோம், பக்கத்து வீட்டுக்காரன் நீ வா அப்படின்னு கூட்டு போவோம். நம்ம சின்ன வயசுல நாங்க இங்க திருவிழா நடக்கும்போது ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணுவாங்க, நீ வான்னு கையை பிடிச்சு கூட்டு போயிருவாங்க. அது மாதிரி இங்க இருந்து யூதர்கள் போகும்போது சம்திங் இங்க இருக்கிற தேசங்கள்ல இருக்கிற அந்தந்த பட்டணத்து மக்களை கூட கூட்டு போயிருக்கலாம். அவர்கள் தங்கள் சொந்த ஜென்ம பாஷையில பேசுனதை கேட்டாங்கன்றது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். அப்ப யூதர்கள் வந்து அந்த எபிரேயர்கள் வந்து ஃபுல்லு பரவி இருக்கிறாங்க.
அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த எபிரேயர்கள் நிருபம் ஒரு குறிப்பிட்ட சபைக்கு மாத்திரம், ஒரு குறிப்பிட்ட பட்டணத்துக்கு மாத்திரமல்ல, எல்லா சபைகளுக்கும் எல்லா பட்டணத்திற்கும் இதோடைய காப்பீஸ் போச்சு. ஆனா இதனுடைய ஆர்த்தர் யாருன்ட்டு சொல்லவே இல்லை, எழுதவே இல்லை. நீங்க டைட்டில்ல கூட இங்க வரவே இல்லை. எபிரேயருக்கு எழுதிய நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின எபிரேயருக்கு எழுதிய நிருபம், அப்போஸ்தலனாகிய அப்போலோ எழுதின எபிரேயருக்கு எழுதிய நிருபம், அப்போஸ்தலனாகிய பர்னபா எழுதின எபிரேயருக்கு எழுதிய நிருபம்ட்டு போதிக்கவே இல்லை, டைட்டில் இல்லை. இதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு கூட நான் நினைக்கிறேன். ஏன்னா இதோடைய ஆடியன்ஸ் யாரான்னு கேட்டா யூதர்கள். இந்த யூதர்களை குறித்து வசனம் சொல்லுது. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1 அதிகாரம் 22 வசனத்தினுடைய முற்பகுதியில பார்க்கிறோம். யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறவர்கள், அவர்கள் அடையாளத்தை கேட்கிறவர்கள். எல்லாவற்றுக்கும் ஒரு அடையாளம் வேணும். கர்த்தர் உன்னை இந்த வழியில நடத்த சித்தம் உள்ளவரா இருக்கிறாருன்னு சொன்னா இதுக்கான அடையாளம் என்ன? இது யோசுவா நாட்கள்ல இருந்துச்சு. யோசுவாக்கு கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நான் ஜெயத்தை தரேன்றாரு. ஒரு தோலை போட்டுட்டு, இந்த தோல்ல மாத்திரம் ஈரம் இருக்கணும் ஆண்டவரே, நைட்டு ஃபுல்லும் பனி பெஞ்சு சுத்தி எல்லாம் காஞ்சிருக்கணும், இந்த தோல்ல மாத்திரம் ஈரம் இருக்கணும், அப்பதான் நான் நம்புவேன் அப்படின்ட்டு அடையாளத்தை கேட்டாரு. பார்த்தா அதே மாதிரி அடையாளம் கர்த்தர் கொடுத்துட்டாரு. அப்புறம் இவருக்கு 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 ஒரு மூளை இருக்கும்ல, அந்த மூளை யோசிக்குது, ஒருவேளை பனி பேஞ்சிருக்கும், சூரியன் வந்ததுனால பனியெல்லாம் உருகிட்டு இருக்கும், தோல் வந்து டக்குன்னு காயாது, அதனால தோல் காயாம இருக்கு, ஒருவேளை அப்படி இருக்குமோ. இப்ப நம்ம அடுத்தது ஒரு அடையாளத்தை கேட்கலாம். ஃபுல்லும் பனி பெஞ்சிருக்கணும், இந்த தோல் மாத்திரம் காஞ்சிருக்கணும்னு அடையாளத்தை கேட்கலாம். கேட்டாரு, அதே மாதிரி அடையாளத்தை கொடுத்தாங்க. இதே மாதிரி நீங்க வாசிங்களேன், படையெடுப்போட முழுக்க அடையாளத்தை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை யூதர்கள் அடையாளத்தை கேட்கிற ஜனங்கள். இன்னும் நீங்க இந்த ஜனங்களை குறித்து யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32 அதிகாரம் 9 வசனத்துல பாத்தீங்கன்னா, இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் அப்படின்னே வசனம் நமக்கு போதிக்குது. இந்த எபிரேயர்களை குறித்து வசனம் இப்படிதான் போதிக்குது. இவர்களை குறித்து நமக்கு நல்லாவே தெரியும். கர்த்தருடைய மகிமைய கண்ணார கண்டவர்கள், ஆனாலும் கர்த்தரை பரீட்சை பார்த்தார்கள். 10 முறை அவங்க பரீட்சை பார்த்தாங்கன்ட்டு வசனம் நமக்கு போதிக்குது. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு பார்க்கும்போது உள்ள போகும்போது ஏன் பரீட்சை பார்த்தாங்க, நாம எப்படி பரீட்சை பார்க்க கூடாதுன்றத வசனத்தின் அடிப்படையில் நான் சொல்றேன் ஒவ்வொன்றதையும். இப்படிலாம் இந்த ஜனங்களை பற்றி போதிக்குது. ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் நாட்கள்ல அவர் போதகம் பண்ணிட்டு இருக்கிறாரு, இவ்வளவு பெரிய அற்புதங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, அதிசயங்களை செய்யறாரு, குஷ்டரோகிகளை சுகமாக்குறாரு, வியாதியஸ்தர்களை சுகமாக்குறாரு, மரித்தவர்களை உயிரோடு எழுப்புறாரு. இன்னொரு பக்கம் பயங்கரமான பிரசங்கங்களை செய்யறாரு. அவருடைய உபதேசங்களை கேட்டு இருதயங்கள் கொழுது விட்டு எரியும்படியான ஒரு பிரசங்கங்களை அவர் செய்யறாரு. இவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த எபிரேயர்கள், இந்த யூதர்கள், அன்னைக்கு இருந்த ஜனங்க இவரை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, மத்தேயு சுவிசேஷம் 13 அதிகாரம் 55, 56 வசனங்களை வாசிச்சு பாத்தீங்கன்னா, இவரு யோசேப்பின் மகன் இல்ல, இவர் தாய் மரியாளாச்சே, இவங்க சகோதரர் சகோதரிகள்லாம் நம்ம கூட தானே இருக்கிறாங்க, இவர் என்ன இந்த ஆள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாரு அவரை குறிச்சு கேள்வி கேட்கிறாங்க. அப்ப அவர் என்ன செய்யறாரு, அவரு எப்படிப்பட்ட உபதேசத்தை உபதேசிக்கிறாரு, அவர் யாரு, அவர் எங்கிருந்து வந்திருப்பாரு, என்ன நோக்கத்தோடு அவர் வந்திருக்கிறாரு, அவர்களுடைய கிரியைகளுக்கான மூல காரணம் யாரு, பிதாவாகிய தேவன் அந்த கிரியைகளை கொடுக்க அவர் சித்தம் உள்ளவரா இருக்கிறாருன்றது யோசிக்கல. அதுக்கு மாறா எப்படி யோசிக்கிறாங்க, இவர் யாரு, இவர் எங்கிருந்து வந்தாரு, இவங்க அம்மா இவங்களாச்சே, இவங்க அப்பா இவராச்சே, இவங்க சகோதரிகளுக்கு நாம பொண்ணு கொடுத்திருக்கோம், பொண்ணு எடுத்திருக்கிறோம், இவங்க எல்லாம் என்ன இந்த ஆள் இப்படி பேசிட்டு இருக்காருன்னு யோசிக்கிறாங்க. ஒருவேளை இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தின் ஆசிரியர் தன் பேரை போட்டிருந்தா, இவர் என்ன சொல்ல வர்றாருன்றத பார்க்காம, அந்த ஆள் யாரு, அவன் எங்க இருந்து பிறந்தான், அவன் உண்மையான யூதனா, அவனுடைய ஜீனியாலஜி என்ன, அவன் எந்த வம்சத்தை சேர்ந்தவன், ஏன்னா அதை அவங்க அப்படிதான் பார்ப்பாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, ஏன்னா வசனம் நீங்க பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் எல்லா சுவிசேஷங்களையும் அப்படியே வந்து ஜீனியாலஜியோட வரும், அப்படியே வந்து வரும். ஏன்னா அவங்க அப்படிதான் பார்ப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு இது. இதெல்லாம் நோண்டிக்கிட்டு இதெல்லாம் வந்து அவங்க கன்சிடர் பண்ணுவாங்கன்றதுனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்லும்போது, நானு ஒரு பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவன், ஒரு யூதன், தர்சு பட்டணத்தில் பிறந்த ஒரு யூதன், ஒரு பரிசேயன் என்று தன்னை அடையாளப்படுத்துகிறார். தன்னை எபிரேயரில் பிறந்த எபிரேயன் அப்படின்னே அவர் வந்து பிலிப்பியர் நிருபத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்படி அடையாளப்படுத்துகிறதுக்கான காரணம் என்னன்னா, அப்படி பண்ணாதான் அவருடைய வார்த்தைகளை இவங்க கேட்பாங்க, இந்த ஜனங்க கேட்பாங்க. இந்த ஜனங்க அப்பதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. ஆனா இதன் மீது அவங்க கன்சிடர் பண்ணிடக்கூடாது, இதன் மீது அவங்க நோக்கம் போயிடக்கூடாது, இதுவே அவங்க போக்கஸா இருந்துடக்கூடாது, சத்தியத்திற்குள்ளா வரணும்ன்றதுனாலதான் இங்க முதலாவது இந்த எபிரேய நிருபத்தினுடைய ஆசிரியர் தன் பேரை கர்த்தருடைய ஆவியானவர் மறைத்தார் அப்படின்ட்டு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா இதோட ஆர்த்தர் பைபிள்ன்றது பல புத்தகங்கள், 66 புத்தகங்களை சேர்த்தாங்க. இது அதை வந்து கேனனைஸ் சொல்லுவாங்க. இது நிறைய நீங்க பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பைபிள் காலேஜ்ல சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னன்னா இந்த புத்தகங்களை
தொகுத்தாங்க. கிட்டத்தட்ட 300க்கு அதிகமான புத்தகங்கள்ல இருந்து தான் இந்த 27 புதிய ஏற்பாடு புத்தகங்களை தொகுத்தாங்க. அப்ப பழைய ஏற்பாடு புத்தகங்கள் எத்தனை புத்தகங்கள் தொகுத்திருப்பாங்கன்னு பாத்துக்கோங்க. நிறைய புத்தகங்கள்ல இருந்து தொகுத்தாங்க. சில இதுக்கு ஆர்த்தர் தெளிவா தெரிஞ்சிருக்கணும். அதுல சொல்ல, அதாவது ட்ரிபிள் ஏ கான்செப்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. நிறைய இருக்கு. அதை நம்ம போக போக நம்ம பார்க்கலாம். இப்படிப்பட்ட விஷயங்களை ஆர்த்தர் கரெக்டா இருக்கணும். அதனுடைய காலம் கரெக்டா இருக்கணும். அதுல சொல்லப்பட்ட விஷயம் கரெக்டா இருக்கணும். இந்த மூலக்கரு இதை வச்சு சில பாராமீட்டர்ஸ்ல இருந்தா மாதம் தான் பரிசுத்த வேதாகமத்துல அவங்க சேர்த்தாங்க. இப்படிதான் அவங்க பரிசுத்த வேதாகமத்துல சேர்க்கப்பட்டுச்சு. இப்படிதான் வந்து புத்தகங்களை சேர்த்தாங்க. இப்ப நம்ம கையில இருக்கிற பரிசுத்த வேதாகமத்துல 66 புத்தகங்கள் இருக்கு. 40 ஆசிரியர்களால பல ஆயிரம் வருஷ கணக்கான. முதல் புத்தகம் யோபின் சரித்திரம். இது எகிப்துல பார்வோனுடைய அரண்மனையில இருக்கிற ஒரு லைப்ரரியில இந்த புத்தகமா இருந்ததாகவும், மோசே அதை படிச்சதாகவும் கூட ஒரு வரலாற்று ஆசிரியர் அதை சொல்றாரு. மோசே சகல சாஸ்திரங்களையும் படிக்கும்போது இந்த யோபுவின் புஸ்தகத்தை படிக்கிறாரு. ஒரு பார்வோனுக்கும் யோபுவும் ரொம்ப, அதாவது யோபுடைய சோதனைக்கு பின்பாக அவர் இரண்டத்தனையா எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய அளவுல பார்வோனுடைய ஒரு நட்பு கிடைத்து அப்படி இருந்தாங்க. ஒரு பார்வோன் வந்து கர்த்தரை வணங்குன ஒரு பார்வோனா இருந்தான், கர்த்தரை பின்பற்றின யோபுவின் நண்பனா இருந்ததுனால இருந்தான் அப்படின்றதுக்கான வரலாற்று சான்றுகளோடு தான் அவங்க சில காரியங்களை சமர்ப்பிக்கிறாங்க. இப்படிப்பட்ட அங்க ஆரம்பிச்சது. கடைசியா எழுதின புஸ்தகம் வெளிப்படுத்த விசேஷம் கிட்டத்தட்ட 100, அதாவது இந்தியாவில 63ல வந்துருச்சு. சாரி, 57ல சர்ச்சை கட்டிட்டாங்க. 57 1957ல, கிபி 57ல சபையை கட்டிட்டாங்க. 57 அப்படியே வந்துட்டு கிபி 100ஆம் ஆண்டு அந்த வாக்குல 95ல இருந்து 100 இந்த ஆண்டு வாக்குல தான் வெளிப்படுத்தல் புஸ்தகம் எழுதப்பட்டுச்சு. கடைசி புஸ்தகம் அதான் எழுதப்பட்டுச்சு. இவ்வளவு ஆண்டுகள் இருந்துச்சு. இத்தனை ஆண்டுகால சரித்திரத்துல இந்த எபிரேய நிருபம்ன்றது ரொம்ப ஸ்பெஷல். இதனுடைய காலம்ன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த ஜனங்களை பற்றி நம்ம யூதர்களை குறித்து நம்ம பார்த்தோம். இதோடைய ஆர்த்தர், இது யார் எழுதுனா அப்படின்ற சில சந்தேகங்கள் இருக்கு. இப்ப நாளைக்கு யாராவது ஒருத்தவங்க வந்து எபிரேய நிருபத்தை இவங்க தான் எழுதுனாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டம் வேணும்ன்றதுக்காக தான் சொல்றேன். இதெல்லாம் நீங்க குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு நீங்க திரும்ப கேட்கும் பொழுது உங்களுக்கு நிச்சயமா ஒரு பெரிய அளவுல உங்களுக்கு உதவியா இருக்கும். இந்த எபிரேய நிருபத்தை எழுதுனது யாருன்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் தான் இதை எழுதினாரு அப்படின்ட்டு அநேகர் நம்புறாங்க. நானும் ரொம்ப நாள் அதை நம்பிக்கிட்டு இருந்தேன். எப்பயும் எனக்கு அந்த சந்தேகம் இருக்கு, இவர் தான் எழுதியிருப்பாரோ அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் இருக்கு. நிறைய பேர் உறுதியாவே சொல்றாங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தான் எழுதினாரு. ஏன்னா அவரை தவிர இதை வந்து இவ்வளவு டீட்டெயில்டா பழைய ஏற்பாட்டின் சத்தியங்களை, உபதேசத்தை படிச்சு அதை விளக்குற அளவுக்கு ஒரு பெரிய ஆள் யாரான்னு கேட்டா அவர் தான். இருக்கிறதுலே அப்போஸ்தலர்கள்லயே அவர் இதை வந்து டீட்டெயிலா பெர்ஃபெக்டா செய்யற மனுஷன் அப்படின்றது நான் நம்புறேன். இன்னமும் அதை நான் நம்புறேன். அப்படி இருக்கலாம், ஒருவேளை அப்போஸ்தலன் எப்போ எழுதிருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லலாம். ஆதி திருச்சபையில கிளமெந்த் அப்படின்ட்டு ஒருத்தர் இருந்தார். ஆதி திருச்சபை பிதா. அவர் வந்து இதை உறுதியாவே சொல்றாரு. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எபிரேய மொழியில எழுதி இதை லூக்கா வந்து கிரேக்க மொழியில மொழிபெயர்த்தார் அப்படின்ட்டு அந்த கிளமெண்ட்டும் அவருடைய ஆசிரியரான பாந்தனேசியஸ் அப்படின்ற அவரும் இதை முழுமையா நம்பினாங்க. யூசிபிஎஸும் என்ன பண்றாரு, கிபி 265ல இருந்து 339 காலகட்டத்தில் வாழ்ந்த யூசிபிஎஸ்ன்ற சபை பிதாவும் இதை வந்து என்ன பண்றாரு, மேற்கோள் காமிக்கிறாரு. இது வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் தான் இந்த நிருபத்தை எழுதினாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, வசன ஒற்றுமை. நீங்க என்கிட்ட நிறைய ஹின்ஸ் இருக்கு, அதை நான் ஒன்னொன்னா சொன்னா டைம் பத்தாது. வேணா உங்களுக்கு நான் அந்த ஹின்ஸ் காமிக்கிறேன். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபங்கள்ல சொல்லப்பட்ட வசனம், அந்த வசனங்கள்லாம் இந்த எபிரேய நிருபத்துல அப்படியே அந்த வசனம் அப்படியே இந்த இடத்துல அதே கான்செப்டோட இருக்கும். வசன ஒற்றுமை இருக்கிறதுனால சொல்றாங்க, உபதேசத்தின் ஒற்றுமை இருக்கிறதுனால சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்றத அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவா சொல்றாரு. யாக்கோபு பாத்தீங்கன்னா விசுவாசம் மாத்திரம் போதாதுப்பா, விசுவாசத்தை நீ கிரியினால வெளிப்படுத்தணும், கிரியில்லா விசுவாசம் செத்ததுன்றாரு. உபதேசம் ஒண்ணுதான், ஆனா அதனுடைய சாராம்சம் பாத்தீங்கன்னா அதனை சொல்ல வர வேண்டிய விதம் வந்து அது கொஞ்சம் இன்னும் பவர்ஃபுல்லா சொல்றாரு யாக்கோபு. விசுவாசம் தான் முக்கியம், விசுவாசம் மாத்திரம் தான் முக்கியம் அப்படின்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல். யாக்கோபு என்ன சொல்றாரு, விசுவாசத்தை நீ செயல்படுத்தி காமி, அதுதான் ரொம்ப முக்கியம், செயல் ரொம்ப முக்கியம். அந்த ஆக்ஷன் பத்தி, ஃபெய்த் பை ஆக்ஷன்ஸ் அது சொல்றாரு. உண்மையா நல்லதான். பவுல் கூட அதை மறுக்கல, விசுவாசம் எப்படி செயல்படுத்த வேண்டும்ன்றதை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. ஆனா சின்ன ஒரு இது இருக்கு இந்த ரெண்டுத்துக்கும். ஆனா இந்த எபிரேய நிருபத்துக்கும் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மற்ற நிருபத்துக்கும் இப்படிப்பட்ட சின்ன ஒரு இடைவெளி கூட இல்ல. உபதேச ஒற்றுமை தெளிவாக இருக்குது. அது மாத்திரமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றியதான சத்தியங்கள், அவருடைய ஊழியத்தை பற்றியதான விளக்கங்களை மற்ற நிருபங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபங்கள் சொல்லப்படுறத இங்க எபிரேய நிருபத்திலே நாம பார்க்கலாம். இறுதியாக கூறக்கூடிய பெனடிக்ஷன்ஸ்,
நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் அப்படின்ட்டு இந்த மாதிரியான பெனடிக்ஷன்ஸும் ஒற்றுமையா இருக்கிறது. இதனால அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எழுதியிருக்கலாம் அப்படின்ட்டு நம்புறாங்க. ஆனாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய பேரை எல்லா நிருபங்களையும் மென்ஷன் பண்ணிடுறாரு. நீங்க பாத்தீங்கன்னா பவுல் ஆகிய நான் என் கையெழுத்தினாலே பவுலும் தீமோத்தேயும் அப்படின்ட்டு எல்லா இடத்துலயும் தன்னுடைய பேரை மென்ஷன் பண்ணிடுறாரு. இங்க மென்ஷன் பண்ணாததுனாலே அவர் எழுதாதது அவர் வந்து ஜனங்களுக்காக பயந்துட்டுலாம் செய்யற ஆள் கிடையாது. அவர் தைரியமா பேசுற ஆளு. பேதுருவே வந்து சில சொல்றாங்க அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள ஒரு நெருடல் இருந்துச்சு. தன் பேரை போட்டா நான் சொன்னேன்ல இந்த எபிரேயர்கள் வந்து ஏதாவது ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க, அதனாலதான் தன் பேரை நான் போடல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதணும்னு நினைச்சிட்டாருன்னா கண்டிப்பா அவர் பேரை எழுதியிருப்பாரு. எப்படின்னா அப்போஸ்தலனாகிய பேதுருவுடைய ஒரு இடத்துல வரும்போது அது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நீங்க வாசிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அந்த ஒரு சின்ன ஒரு முரண்பாட தைரியமா என்ன பண்றாரு, பேசிடுறாரு. அப்போஸ்தலர் எல்லாரையும் சிறியவன் நான் அப்படின்னு சொன்ன மனுஷன் இங்க பேதுருட்ட தைரியமா நீ பண்ணது தப்பு, நீ மாயமாலமா நடந்துக்கிறன்றது தைரியமா கண்டிக்கிறாரு. அவர் எந்த விதமான பயமும் அவருக்கு கிடையாது. ராயனுக்கு முன்பாக போய் தைரியமா பேசக்கூடிய, அதாவது இன்னைக்கு உங்களை வந்து நீங்க கிறிஸ்துவத்தை நீங்க பின்பற்றக்கூடாது அப்படின்னு உங்களை அடக்கி வச்சுட்டாங்க. யாரா அடக்கி வச்சுட்டாங்க கேட்டா இந்திய பிரதமர் கூட கிடையாது, அமெரிக்க அதிபர் அடக்கி வச்சுட்டாருன்னு வச்சுங்க. ஒரு இன்னைக்கு புடின், டொனால்ட் ட்ரம்ப் இவங்கெல்லாம் பெரிய தலைவர்களா இருக்கிறாங்க. அவர் வந்து போய் அவர்கிட்ட தான் போய் நீ சொல்லணும், நீ உனக்கு தண்டனை வந்து அவர் தான் கொடுப்பாரு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், எதுவுமே தேவையில்லைட்டு சில பேர் என்ன போயிடுவாங்க, ஓடியே போயிடுவாங்க. ஆனா ஒரு டொனால்ட் ட்ரம்ப்ட்ட போய் நீங்க பேசணும், உங்க விசுவாசத்தை ஆமா நான் பண்றது கரெக்ட் தான், நீ பண்றது தப்பு நீங்க சொல்லணும்னா சொல்லுவீங்களா? உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கான்னு கேட்டா நமக்கெல்லாம் கொஞ்சம் நடுக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் உதவியோடு செய்யலாம், ஆனா எடுத்து நமக்கு தயக்கம், அந்த தைரியம் வராது. ஆனா இங்க செஞ்சாரு அவரு. டொனால்ட் ட்ரம்ப்ட்ட பேசுறாருன்னு சொல்ல அன்னைக்கு இருந்த சீசர்கிட்ட ராயன்ட்ட போயிட்டு தைரியமா என்ன பண்றாரு, கிறிஸ்தவ விசுவாசத்தை தைரியமா எடுத்து போதிக்கிற அளவுக்கு தைரியமான மனுஷன். தன் பேரை மறைக்கிற அளவுக்கு அவர் கோட கிடையாது. இங்க அவர் எழுதல பேரை, அவரு இங்க இங்க இடத்துல எழுதல. அது நமக்கு இவர் எழுதல அப்படின்றதுக்கான காரணம் ஒண்ணு. ரெண்டாவது காரணம் பாத்தீங்கன்னா மற்ற உரைநடைக்கும் இதுல இருக்கிற உரைநடைக்கும் வித்தியாசம் இருக்கு. உரைநடை வித்தியாசம். இது வந்து நம்ம தமிழ்ல வாசிச்சா நமக்கு அந்த அளவுக்கு அந்த உரைநடை வித்தியாசம் தெரியாது. கிரேக்க மொழியில பாத்தீங்கன்னா அந்த உரைநடைக்கும் இந்த அதாவது மற்ற நிருபங்களின் உரைநடைக்கும் இந்த எபிரேய நிருபத்தின் உரைநடைக்கும் வித்தியாசம் இருக்கு. மூணாவது என்னன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து தன்னுடைய நிருபங்கள்ல மேற்கோள் காட்டுறாருல, மோசே சொல்லியிருக்கிறார், அதை சொன்னாரு, இவர் சொன்னாரு, சங்கீதக்காரன் சொன்னாரு, சங்கீதத்துல குறிப்பிடப்படுதுன்ட்டு யார் சொன்னாருன்றத பேரோட சொல்லிடுவாரு. ஆனா இங்க எபிரேய நிருபத்துல ஒரு இடத்துல ஒருவன் சாட்சியாக, இந்த இடத்துல அப்படின்ட்டு ஒரு 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 பொதுவாக தான் சொல்றாங்க தவிர டைரக்டா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அந்த மாதிரியான ஒரு உரைநடையில இல்ல. இன்னொன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் மேற்கோள் காட்டும் போது பழைய ஏற்பாட்டின் எபிரேய மொழியில இருந்த வேதாகமத்தை எடுத்து அதை வச்சுதான் என்ன பண்றாரு, மொழிபெயர்த்து அதை தான் என்ன பண்றாரு இங்க யூஸ் பண்றாரு. புதிய ஏற்பாடுல கிரேக்க மொழியில மொழிபெயர்க்கும் போது பழைய ஏற்பாட்டின் எபிரேய வேதாகமத்தை கையில வச்சுக்கிட்டு அதை இங்க கோட் பண்றாரு புதிய ஏற்பாட்டுல நிருபங்கள் எழுதும் போது. ஆனா இந்த எபிரேய நிருபத்துல பழைய ஏற்பாடு, ஏன்னா ஒரு ஆசிரியர் சொல்றாரு 2 வசனத்துக்கு ஒரு வசனம் பழைய ஏற்பாட்டுல இருந்து மேற்கோள் காட்டப்பட்டிருக்காங்க. இந்த 13 அதிகாரங்கள்ல 2 வசனத்துக்கு ஒரு வசனம் பழைய ஏற்பாட்டு வந்து வந்துருச்சு. அந்த அளவுக்கு பழைய ஏற்பாட்டின் வசனங்கள் நிறைந்த ஒரு நிருபம் தான் இந்த எபிரேய நிருபம். இதுல குறிப்பிடப்பட்ட எல்லா பழைய ஏற்பாடு வசனங்களும் எபிரேய மொழியில இல்லாம பழைய ஏற்பாட்டின் கிரேக்க மொழிபெயர்ப்பான எலெக்சஸ், நான் அதை பத்தி சொல்லிருக்கேன், செப்துவிஜின்ட், இதை பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது எப்படி மொழிபெயர்த்தாங்க, ஏன் மொழிபெயர்த்தாங்க, கிரேட் அலெக்சாண்டருடைய காலத்துல கிரேக்க மொழி பரவும் போது பழைய ஏற்பாட்டை நான் சொன்னல, இப்ப பல பட்டணங்கள்ல எபிரேயர்கள் இந்த யூதர்கள் இருந்ததுனால அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, 70 பேர் கூடி இந்த அதாவது பழைய ஏற்பாடு முழுக்க கிரேக்க மொழியில மொழிபெயர்த்துட்டாங்க. இதை வந்து மேற்கோள் காமிச்சு இதை யூஸ் பண்ணி தான் இங்க இந்த எபிரேய நிருபம் எழுதப்பட்டிருக்கு. அதனால இது வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதல அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்றாங்க. இன்னும் சில காரணங்கள் இருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தர் என்ற வார்த்தையை 600 முறைக்கு மேல பயன்படுத்துறாராம். ஆனா இங்க எபிரேய நிருபத்துல 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல மாத்திரம் தான் இந்த கர்த்தர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது, அதிகமாய் பயன்படுத்தல, அதனால இவர் வந்து எழுதல அப்படின்ட்டு சொல்றாங்க. இன்னொன்னு பர்னபா, நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிச்ச பர்னபா தான் எழுதினாரு அப்படின்ட்டு தெர்த்துலியன் அப்படின்ற சபைபிதா, அதாவது கிபி 170 இருந்து 220 வரைக்கும் வாழ்ந்த தெர்த்துலியன்ற சபைபிதா ரொம்ப உறுதியா நம்பினார். ஏன் நம்பினார் அப்படின்னா 1ஆம் நூற்றாண்டு திருச்சபைகள்ல குறிப்பா அந்த ஈஸ்டர்ன் சர்ச்சஸ்ல பர்னபாவின் நிருபம் அப்படின்ற ஒரு புத்தகமே இருந்துச்சு. ஏன்னா லேட்டர் பீரியட்ல தான் இது வந்து தொகுத்தாங்க.
எல்லா புத்தகமா தொகுத்தாங்க. அது வரைக்கும் தனித்தனி நிருபங்கள் தான் இருந்துச்சு. எபேசிய நிருபம்ன்ற ஒரு புக் இருக்கும். அதுதான் சர்க்குலேஷன் ஆகும். பிலிப்பிய நிருபம்ன்ற புக் சர்க்குலேஷன் ஆகும். இது மாதிரி சொன்னா நம்ப மாட்டீங்க. யூதாஸ் எழுதின ஒரு சுவிசேஷம் கூட இருக்கு தெரியுமா? யூதாஸ் காரியத்தை எழுதின ஒரு சுவிசேஷம்ட்டு ஒரு புக் இருக்கு. இன்னமும் இருக்கு. என்கிட்ட வந்துச்சுன்னா ஒரு காப்பி இருக்கு. குடுக்க மாட்டேன். அதெல்லாம் வந்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு சிரிப்பா இருக்கும். யூதாஸ் வந்து கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதுக்காக தான் அவர் வந்து இயேசுவை காட்டி கொடுத்தாரு அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் கிடையாது. அது வந்து லேட்டர் பீரியட்ல வேற யாரோ ஆல எழுதப்பட்டுச்சு. அது வந்து கரெக்டான புஸ்தகம் கிடையாது. பரிசுத்த வேதாகமத்துல சேர்க்கும் அளவுக்கு அது வந்து நல்ல புஸ்தகமும் கிடையாது. தோமா எழுதின சுவிசேஷமே இருக்கு. தோமா எழுதின நிருபம் இருக்கு. சூப்பரா இருக்கும். தோமா எழுதின நிருபம், தோமா எழுதின சுவிசேஷம் இருக்கு. எப்படி அவர் இந்தியா வந்தார் அப்படின்றத ரொம்ப தெளிவா அவரு எழுதி வச்சிருக்கிறாரு. ஆனா அது அதனுடைய ஆத்தென்டிசிட்டி அவர் தான் எழுதினார்ன்றதுக்கான சரியான ஆதாரம் இல்லாததுனால அதை நம்ம சேர்க்கல. இப்படி பர்னபா எழுதின நிருபம் வந்து 1ஆம் நூற்றாண்டு திருச்சபையில் இருந்ததுனால இந்த தெர்த்துலியன் என்ன பண்றாரு, இது பர்னபா எழுதின நிருபமா இது இருக்கலாம், இதுதான் அந்த நிருபம் அப்படின்ட்டு நம்பினாரு. இது அவருடைய நம்பிக்கை. ஏன்னா சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா பர்னபா வந்து ஒரு லேவியனாக இருந்தாரு. நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல வாசிக்கிறோம். பர்னபா வந்து ஒரு லேவியனா இருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்போஸ்தலனாகிய பவுலோட கூட இருந்திருக்கிறாரு. கொஞ்ச நாள் சண்டை இருந்தாலும் திரும்பவும் அவர் கூட வந்து சேர்ந்துக்கிறாரு. திரும்பவும் வந்து ஊழியத்தை தொடர்ந்து நடத்துறாரு அப்படின்றதுனால இது பர்னபா எழுதியிருக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு 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 கருத்து இருக்கு. இன்னொன்னு அப்போலோ எழுதினாரா? அப்போலோ குறித்து நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கிறோம். இந்த அப்போலோன்றவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரை பற்றி இவர் வந்து ஒரு யூதர், சொல்வளம் மிக்கவர். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சீங்கன்னா, இந்த அப்போலோ தான் இதை எழுதினாரு அப்படின்றதுக்கான சில சான்றுகள் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அப்போலோ வந்து ஒரு யூதனா இருக்காரு, சொல்வளம் மிக்கவரா இருக்கிறாரு, ஆவியில் அனல் உள்ளவரா இருக்கிறாரு. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படி பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு கொரிந்து சபையை குறித்து, நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான். அதாவது நீர் பாய்ச்சி அவர் தான் அந்த இப்ப எப்படி ஒருத்தர் மரத்தை நட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப நம்ம எதிர்க்க பாதாம் மரம் இருக்கு, இங்க ஃபுல்லுமே வச்சு விட்டாங்க. ஆனா யாருமே எதுவுமே இல்லை, இன்னைக்கு நம்ம முன்னாடிதான் இருக்கு அப்படின்னா அது டெய்லி தண்ணி ஊத்தி அதை பாதுகாத்து வச்சதுனால இருக்கு. அப்ப கொரிந்து சபை இன்ன வரைக்கும் இருக்குன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் நட்டிட்டு போனதுனால இல்ல, அவர் ஸ்தாபிச்சுட்டு போனதுனால மாத்திரம் இல்ல, அதை கூட இருந்து அதை கைட் பண்ணி வழி நடத்தினது, அதை வளர்த்தவர் யாருன்னா அப்போலோ தான். அப்போ ஒரு சபையை வளர்த்த ஒரு மனுஷனா இருக்கிறாரு. கொரிந்து சபையை வளர்த்தவரா இருக்கிறாரு. அலெக்சாந்திரியா பட்டணத்துல, எகிப்துல இருக்கிற அலெக்சாந்திரியா பட்டணத்துல தான் அவர் பிறந்தவரா இருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள்ல தேறினவரா இருக்கிறாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் கூடவே இவர் கூடவே இருந்திருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் நம்ம நிறைய 1 கொரிந்தியர் 16, 12, எபிரேயர் 2, 4, அப்போஸ்தலர் 18, 25 இது மாதிரியான வசனங்கள்ல இருந்து நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, யூத மார்க்கத்தோடு கூட தர்க்கம் செய்து தன் விசுவாசத்தை அவர் வந்து போதிச்சு காமிச்சாருன்றதை நம்ம பார்த்திருக்கிறோம். தீத்துவின் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல சில விஷயங்களை இவரை குறித்து நம்ம பார்க்கிறோம். நேரம் இல்லை, அதனாலதான் இந்த வசனங்களை மட்டும் நான் சொல்லிட்டே போறேன். எபிரேயர் 13:24 இவரை பற்றி இருக்கு. இன்னும் இவர் தான் எழுதினாரு அப்படின்ட்டு எங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணப்படுதுன்னா, எல்லாருக்கும் நமக்கு தெரியும் மார்ட்டின் லூத்தர் அதாவது மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் கிடையாது, இப்ப 19ஆம் நூற்றாண்டுல இருந்தவர் கிடையாது. சபையில சீர்திருத்தத்தை 1500ஆம் வருஷத்துல ஏற்படுத்தின மார்ட்டின் லூத்தர் வந்து ரொம்ப உறுதியா நம்பினாரு, இதை அப்போலோ தான் எழுதினாரு அப்படின்ட்டு. அவருடைய எல்லா குறிப்புகளும் அப்போலோ எழுதின எபிரேயர் நிருபம்னே அவர் குறிப்பிட்டே போயிட்டாரு. அப்படியே அவர் வந்து இது பண்ணிட்டாரு. இப்ப அப்போலோ தான் எழுதினாரு அப்படின்ட்டு சொல்லலாம். இன்னும் லூக்கா எழுதினாரு, ரோமாபுரியில இருந்த கிளெமெண்ட் ஒருத்தர் எழுதினாரு, பவுல் எழுதினாரு, பர்னபா எழுதினாரு. இப்படி நிறைய பேர் வந்தா கூட நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் விசுவாசிக்கிறேன் பரிசுத்த ஆவியானவர் எழுதினாரு. இது மாத்திரமல்ல, பரிசுத்த வேதாகமத்துல இருக்கிற எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துதல் மூலமாய் மாத்திரம் தான் எழுதப்பட்டிருக்கு. எந்த தனி நபருடைய இப்ப மோசே எழுதினாரு அப்படின்னா, அவர் வந்து மோசே எகிப்தின் சகல சாஸ்திரங்களையும் தேறினவர் அப்படிங்கும்போது, அவர் வந்து லைப்ரரியில அவர் வந்து படிச்சுக்கிட்டே இருப்பாராம். நிறைய காரியங்களை படிச்சுட்டே இருந்ததுனால இந்த மூதாதையர்களை குறித்து, இனத்தின் துவக்கத்தை குறித்து, மனித இனத்தின் துவக்கத்தை குறித்து தானே அவருக்கு அறிவு நிறைய இருந்துச்சு. நல்லா அவருக்கான இது இருந்துச்சு. கர்த்தர் தான் அதை செய்ய வச்சாரு. அதெல்லாம் இருக்கணும். பின்னாட்கள்ல 5 ஆகமங்கள்ல குறிப்பா சிருஷ்டிப்பின் வரலாறு அவர் குறித்து எழுதணுன்றதுக்காக கர்த்தர் அங்க போய் விட்டு அங்க மோசேவை கற்றுக்கொள்ள வச்சிருக்கிறாரு. அதனால நீங்க படிக்கிற படிப்பு கூட எதுக்கு நம்ம படிக்கிறோம், எதுக்கு இந்த வேலைக்கு போறோம்லாம் நினைக்காதீங்க. ஏதோ ஒரு விதத்துல கர்த்தர் அதுல இருந்து உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம உலகம் வேலை செய்யறோம், நம்ம ஊழியம் செய்யல, நம்ம உலக படிப்பு படிக்கிறேன், ஊழியத்துக்கான படிப்பு படிக்கலன்றதெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. ஏன்னா
அந்த படிப்பின் மூலமாவே கர்த்தர் என்ன பண்றாரு? உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். இப்படி சிருஷ்டிப்பின் வரலாற அநேக வரலாறுகளை சிருஷ்டிப்பின் வரலாறுகள் நிறைய இருக்கு. பாபிலோனிய சிருஷ்டிப்பின் வரலாறு, எகிப்திய சிருஷ்டிப்பின் வரலாறு, சுமேரியர்களின் சிருஷ்டிப்பு வரலாறு. உங்களுக்கு தேவைன்னா, நீங்க ஆர்வம் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. இதெல்லாம் லிங்க்ஸ் அனுப்பிச்சு வைக்கிறேன். இல்ல புத்தகங்களா தரேன். நீங்க வேணா வாசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு சிருஷ்டிப்பின் வரலாறு இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவருடைய வழி நடத்துறதுனால அவர் 5 ஆகமங்கள்ல ஆதாம் துவங்கி ஏதேன் தோட்டம் துவங்கி அவர் என்ன பண்றாரு? எழுதுறாரு. நீங்க அப்படியே கடைசியா வந்தீங்கன்னா வெளிப்படுத்தல் விசேஷத்துல யோவான் நமக்கு இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, இந்த காலத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டிய விஷயங்களை தரிசனத்துல பார்த்து எழுதுறாரு. அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் தான் பரிசுத்த வேதாகமத்தை எழுதுறாரு. அதனால எந்த நபரும் இதுல நமக்கு முக்கியம் கிடையாது. கர்த்தருடைய ஆவியானவர் எழுதினாரு, அதுவே நமக்கு போதும். அப்போல் எழுதினாரா, பவுல் எழுதினாரா, பர்னபா எழுதினாரா, லூக்கா எழுதினாரா, இல்ல ரோமாபுரியில இருந்த கிளமெண்ட் எழுதினாரா, இதெல்லாம் விட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இந்த சத்தியங்களை கற்றுத்தராரு. அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நமக்கு தெளிவா இருந்தா போதும். அப்ப உங்களுக்கு ஆர்த்தர் பத்தி உங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எபிரேய நிருபத்தை குறித்ததான ஆசிரியர் இவர் யாருன்னு தெரியாது அப்படின்ற அடிப்படையில உங்களை யாராவது கேள்வி எழுப்பினாலோ இல்ல உங்களுடைய சந்தேகத்தை தூண்டி விட்டாலோ நீங்கள் சரியான விதத்துல பதில் அளிப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ரெண்டாவது, கொஞ்சம் இது செய்தி மாதிரி இருக்காது, கொஞ்சம் ஸ்டடி மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கவனிக்கிறது நல்லது. ஏன்னா ரொம்ப நல்ல அப்பதான் இந்த நிருபம் உள்ள நம்ம போகும்போது, இப்ப அடுத்த வாரத்துல இருந்து நம்ம உள்ள போக போறோம். சத்தியங்களுக்குள்ளாக நம்ம போவோம். அப்ப சத்தியங்களுக்குள்ளாக போகும்போது இது மாதிரியான அவுட்லைன்ஸ், இது மாதிரியான அடிப்படையான விஷயங்கள்ல நீங்க கிளியரா இருந்தாங்கன்னா சத்தியத்துக்கு போகும்போது உங்களுக்கு ஒரு சரியான ஒரு வியூ இருக்கும். அதனால நீங்க கவனிக்க வேண்டியது கொஞ்சம் கூட கவனிங்க. இந்த எபிரேய நிருபத்தை எழுதினார்ல, அவருடைய சொல் வளம் எப்படி இருந்துச்சு, அவருடைய எழுத்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் மனதுல என்ன இருக்கு? இப்ப இந்த ஜனங்களுக்கு எழுதுறோம். 1ஆம் நூற்றாண்டுல எப்படி நடந்துச்சு அப்படின்னா, நீங்க ஜம்ப் பண்ணணும். அந்த நூற்றாண்டுக்குள்ளாக உங்க சிந்தை இருக்கணும். அந்த நூற்றாண்டுல இந்த எபிரேயர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அப்படின்னா, நீங்க யோசிச்சு பாருங்க. அது வரைக்கும் தினமும் பலி செலுத்தி, தினமும் டோரா கற்பித்த, யூத நியாயப்பிரமாணம் கற்பித்த எல்லா முறைமைகளையும் செஞ்சு வந்தவங்க, விருத்த சேதனம் செஞ்சவங்க, இப்படி எல்லாவற்றையும் நிறைவேற்றி வந்தவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லாம போயிருது. தேவாலயத்துக்கு வருஷந்தோறும் போய் பலி செலுத்திட்டு தன் குடும்பத்திற்காக தனக்காக எல்லாவற்றையும் செஞ்சுட்டு வந்தவங்களுக்கு டக்குன்னு பார்த்தா எதுவுமே செய்ய வேணாம் அப்படின்றது. இப்ப நிறைய பேர் நம்ம மற்ற மார்க்கத்திலிருந்து நம்ம வரும்பொழுது வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை நிறைய காரியங்களை நம்ம அனுசரிச்சுட்டு வந்திருப்போம். இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்தோன்னா எதுவுமே தேவையில்லைங்க, சும்மா இருங்க அப்படின்னா அது கொஞ்ச நாள் நம்ம கை பரபரன்னு தான் இருக்கும். கொஞ்ச நாள் இது இதாதான் இருக்கும். கொஞ்சம் என்னடா இது இங்க வந்ததுக்கு அப்புறம் இப்படி ஆயிப்போச்சே. நீங்க உங்களுக்கு எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரியல. அது ஒரு இது இருக்கும். அப்படிப்பட்ட இருக்கும். அப்படி இதுவே எப்படின்னா, இந்த யூதர்களுக்கு நியாயப்பிரமாண முறைமைன்றது ரொம்ப ரொம்ப அதிகம். ஸ்கெச்சஸ் ஆஃப் ஜூஸ் லைஃப் பத்தி நான் சொல்லியிருக்கேன். எப்படி இந்த 10 கட்டளைகளை நிறைவேற்றுகிறதுக்கு அவங்க எப்படி 360 கட்டளைகளா மாத்திக்கிட்டாங்க அப்படின்றதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப கட்டளையை ஃபாலோ பண்ணி கர்த்தரை விட்ட ஜனங்க இவங்க. இப்படிப்பட்ட ஆள்களுக்கு எதுவுமே தேவையில்ல, ஜெபம் பண்ணு, கர்த்தரை வசனத்தை கேளு போதும், அப்படி ஜெபம் பண்ணு, இது மட்டும் போதும் அப்படின்னோட அவங்களுக்கு ஒன்றும் புரியல. கொஞ்சம் நம்முடைய உரிமைகளை நாம இழந்துட்டோமோ அப்படின்ற மாதிரியான சில எண்ணங்கள் அவங்களுக்கு வந்துருச்சு. அதனால இங்க இந்த நிருபத்தை எழுதினவர் சில விஷயங்களை கவனிச்சு கன்சிடர் பண்ணி சில விஷயங்களை அவர் எழுதுறாரு. சில விஷயங்களை நோக்கமாய் வைத்து எழுதுறார். முதலாவது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஆழ்த்துவம், அவருடைய தெய்வீக தன்மை, அவர் வெளிப்பட வேண்டிய அவசியத்தை இந்த எபிரேய நிருபத்துல அவர் எழுதுறாரு. இரண்டாவது, இந்த நிருபத்துல பெற்றுக்கொண்ட யூதர்கள் எதையும் அவங்க இழந்து போல, எதையுமே அவங்க இழந்து போயிடல அப்படின்றத காண்பிக்கிறதுக்காக இந்த நிருபத்தை அவர் எழுதுறாரு. அதாவது எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து எனும் பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார், நமக்கென்று ஆத்துமா நங்கூரம் இருக்கிறது அப்படின்ட்டு எபிரேயர் 6:18-19 சொல்லியிருக்குது. நித்தியத்திற்கான நம்பிக்கையை பற்றி எபிரேயர் 10:34 சொல்லப்பட்டிருக்கு. பலிபீடத்தை பற்றி 13:10 இதெல்லாம் பலிபீடத்தை பற்றி சொல்லியிருக்கு. நிலையான நகரம் நமக்கு உண்டு அப்படின்ட்டு எபிரேயர் 13:14 சொல்லப்பட்டிருக்கு. இப்படி அவங்களுடைய நம்பிக்கையில அவங்க எதுவுமே இழந்து போல, எதுவுமே அவங்க குறைவா இல்லை, இப்ப நல்ல நிலையில இருக்கிறாங்கன்றத சொல்லியிருக்கிறார். மூன்றாவது, கிறிஸ்தவ விசுவாசத்தின் அவசியத்தை ரோம நிருபம் எப்படி போதிக்குதோ, நான் சொன்ன மாதிரி கிறிஸ்தவ விசுவாசத்தின்
மேன்மையை எபிரேய நிருபம் போதிக்குது அப்படின்ட்டு டாக்டர் கேம்பல் வந்து இதை சொல்றாரு. அதுதான் நம்ம தலைப்பாவே வச்சிருக்கிறோம். கிறிஸ்தவ விசுவாசத்தின் மேன்மை தான் போதிக்கிறது தான் இந்த எபிரேய நிருபம். கிறிஸ்தவ விசுவாசத்தின் அவசியத்தை போதிக்கிறது ரோம நிருபம். கிறிஸ்தவ விசுவாசத்தின் மேன்மையை போதிக்கிறது இந்த எபிரேய நிருபம். நான்காவது, இந்த எபிரேயர்கள் நிருபத்தை எழுதின ஆசிரியர் சில விஷயங்களை கன்சிடர் பண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லா எழுதுறாரு. என்னென்ன அதெல்லாம் எழுதுறாருன்னா இப்ப 3 விஷயத்துல பார்த்தோம். 4வது என்னன்னா, பழைய ஏற்பாட்டின் பலிகள், பலியின் முறைமைகள், இந்த ஆசாரியத்துவம், லேவியத்துவம், பண்டிகைகள், இது எல்லாமே வேஸ்ட். இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் நீங்க ஒண்ணுமே, இவ்வளவு நாள் நீங்க செஞ்சதெல்லாம் வேஸ்ட். இப்ப பார் அப்படின்ட்டு எல்லாம் எழுதவே இல்லை. ரொம்ப கவனமா இவ்வளவு நாள் செஞ்சுட்டு வந்ததை விட இது முக்கியம். அது நிழலாட்டம், அதனுடைய நிஜம் இப்ப நம்ம செய்யறோம். பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்குமான வித்தியாசத்தை இவ்வளவு நாள் நீ ஆசரித்து வந்ததெல்லாம் வேஸ்ட் அப்படின்ற மாதிரியான சொல்ல. இதெல்லாம் நீ இவ்வளவு நாள் செஞ்சுட்டு வந்தல்லப்பா, செஞ்சுட்டு வந்த ரைட்டு தான், உன்னுடைய விசுவாசத்தின் ஒரு ஆரம்ப நிலையில இதை நீ செஞ்சுட்டு வந்திருக்க. ஆனா நீங்க இப்ப நீங்க கடைபிடிக்கிறது அதனுடைய இப்ப அட்வான்ஸ் லெவலுக்கு நீங்க வந்திருக்கீங்க. இப்ப அதனுடைய நிஜத்திற்கு நேரா நீங்க வந்திருக்கீங்க அப்படின்ற காரியத்தை ஜனங்களுக்கு புரிய வைக்கும்படியாக இதை எழுதுறாரு. கூட ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னு நினைக்கிறேன். என்ன எந்த நோக்கத்துக்காக இதில் எழுதுறாரு அப்படின்ட்டு. 5வது பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு சுவிசேஷமா எழுதுறாரு. சில பேர் சொல்றாங்க இது 5வது சுவிசேஷம். ரோமர்கள் நிருபம் எப்படி 5வது சுவிசேஷம் சொல்றாங்களோ அதே போல இந்த எபிரேய நிருபத்தையும் 5வது சுவிசேஷம்னே சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் நாட்கள்ல அவர் எப்படி வாழ்ந்தாரு, எங்கெங்க எந்த ஊருக்கு போனாரு, என்னென்ன ஊழியங்களை செய்தாரு, யாரெல்லாம் சுகப்படுத்தினாரு, இப்படின்றத 4 சுவிசேஷங்கள்ல 4 விதங்கள்ல நம்ம பார்த்திருக்கிறோம், வரலாற்று நிகழ்வா. இங்க எபிரேய நிருபத்துல அதை மாத்திரம் சொல்லல, இவர் பரமேறி போய் இப்ப என்ன ஊழியம் செய்யறாரு, ஆசாரியராய் இன்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு அப்படின்றத வரைக்கும் இங்க போதிக்குது. அதனால 5வது சுவிசேஷம் அப்படின்ட்டு இத சொல்லிருக்காங்க. 3வது டாபிக் என்னன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், இது யார் எழுதினது, 2வது இந்த எழுதினவர் இதை எப்படி ஒரு திறம்பட எழுதியிருக்கிறாருன்றதை பார்த்தோம். 3வது இது யாருக்கு எழுதப்பட்டிருக்கு. நான் சொன்ன மாதிரி எபிரேயர்கள். இந்த எபிரேயர்கள் எப்படிப்பட்ட நிலையில இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எபிரேய நிருபத்தின் அடிப்படையிலேயே, இந்த எபிரேய நிருபத்திலேயே இந்த எபிரேயர்கள் எப்படிப்பட்ட நிலையில இருந்தாங்க அப்படின்றதுக்கான ஒரு லிஸ்ட் அவுட் இருக்கு. இவர்கள் விசுவாசத்தை நீண்ட நாட்களாக கேட்டிருக்க, விசுவாசத்தில் நடத்தப்பட்டு நீண்ட நாட்களா ஆயிருந்தது அப்படின்றத 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. கொஞ்சம் வேகமா சொல்றேன், ஏன்னா ரெக்கார்ட் ஆகுது. நீங்க திரும்பியும் கூட நீங்க கேட்டு நீங்க அதை நீங்க நோட்ஸ் எடுத்துக்கலாம். அதனால கொஞ்சம் வேகமா சொல்றேன். இந்த விசுவாசத்திற்கு அவங்க நடத்தப்பட்டு நீண்ட நாட்களா இருக்குது அப்படின்றத 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மூலமாய் சத்தியத்தை அறிந்து கொண்டவர்களிடத்திலிருந்து டைரக்டா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த சத்தியத்தை அறிந்து கொள்றாங்க. இயேசு கிறிஸ்து கூடவே இருந்து சத்தியத்தை பெற்றுக் கொண்டவங்கள்ல இருந்து டைரக்டா இவங்க இந்த எபிரேய ஜனங்கள் சத்தியத்தை பெற்றுக் கொண்டாங்க அப்படின்றத எபிரேயர் 2:4, அப்போஸ்தலர் 2:4, 47, அதே போல 4ஆம் அப்போஸ்தலர் 4:30, அப்போஸ்தலர் 5:12, அப்போஸ்தலர் 6:8, அப்போஸ்தலர் 8:6, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8:13, அதே போல அப்போஸ்தலர் 14:13, அப்போஸ்தலர் 15:12, 2 கொரிந்தியர் 12:12, இது மாதிரியான வசனங்கள் வந்து குறிப்பிடப்படுது. ரொம்ப வேகமா சொல்லிட்டேன், திரும்ப கூட கேட்டு நீங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க, ஏன்னா நிறைய இருக்கு, இன்னும் டக்கு நம்ம முடிக்க வேண்டியது நிறைய இருக்கு. இந்த நிருபம் எழுதப்பட்ட காலத்தில் விசுவாசத்தில் நடத்தியவர்கள் இங்க இவர்களுடனே கூட இல்ல. இவர்களை, அதாவது எழுதினவர் இல்ல, இவர்களை விசுவாசத்துல நடத்தினவர் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் வந்து உயிரோட இல்ல அப்படின்றத நம்ம எங்க பார்க்கலாம்னா 13ஆம் அதிகாரம் அதாவது எபிரேயர் 13:7 நம்ம பார்க்கலாம். இந்த இவர்கள் வந்து ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றவர்களா இருந்தாங்க அப்படின்றத எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனங்கள்ல நாம பார்க்கலாம். கிறிஸ்தவ விசுவாசத்தின் நிமித்தம் துன்பப்பட்டாங்க அப்படின்றத எபிரேயர் 10:32 இருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். இவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சி வந்து கொஞ்சம் மந்தமா தான் இருந்துச்சு அப்படின்றத எபிரேயர் 6:1, எபிரேயர் 5:11, 12, 13, எபிரேயர் 10:35, 38, எபிரேயர் 13:7 இந்த வசனங்கள் மூலமா இவருடைய ஆவிக்குரிய நிலை கொஞ்சம் மந்த நிலையாம தான் இருந்துச்சு அப்படின்றது நமக்கு தெரியும். தீமோத்தேயுவை நல்லா அறிஞ்சிருந்தாங்கன்றது எபிரேயர் 13:23 மூலமா நம்ம அறிஞ்சு கொள்றோம். மற்ற சபைகளை இவர்கள் ஆதரித்தார்கள் அப்படின்றத 13:24 வாசிக்கிறோம்.
எபிரேயர் 13:24 அநேகருக்கு உதவி செஞ்சாங்க அப்படின்றத 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த நிருபத்தினுடைய ஆசிரியருடைய நேரடியான தொடர்பு இவங்களுக்கு இருந்துச்சு. அதனால மீண்டும் காண வாஞ்சியா இருக்கிறேன் அப்படின்னு இந்த ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது அவங்களுக்கு அது ஒரு கனெக்ட் ஏற்படுத்துச்சு அப்படின்றத 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். இந்த எபிரேயர்கள் யாருன்னு கேட்டா இவங்க வந்து டயஸ்பரா ஜூஸ் எல்லாம் கிடையாது. டைரக்டா அது வரைக்கும் பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணங்களை முழுவதுமாய் அனுசரித்து வந்தவர்கள், இப்ப கிறிஸ்தவ விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அதாவது இதுல ஹெலனிஸ்டிக் ஜூஸ் இருக்காங்க. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தையை நீங்க நோட் பண்ணிச்சுங்க. ஹெலனிஸ்டிக் ஜூஸ். இதை பற்றி நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. நீங்க நிறைய ரிசோர்சஸ் இருக்கு. நீங்க எடுத்து பார்த்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து மேசியாவை அவங்க ஒருவேளை இருக்கலாம். இவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் மேசியான்ற அளவுக்கு வந்துட்டவங்க தான் இந்த ஹெலனிஸ்டிக் ஜூஸ். அதாவது மற்ற பட்டணத்துல இருந்த சில பேர் வந்து குறிப்பா இந்த ஹெலனிஸ்டிக் ஜூஸ் அப்படின்ட்டு அழைக்கப்படுறாங்க. ஹெலனிய யூதர்கள் அப்படின்ட்டு தமிழ்ல சொல்றாங்க. இவர்களை பற்றி நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இப்படிப்பட்ட யூதர்களும் இருந்திருக்கிறாங்க. இவர்களுடைய முற்பிதா யாரான்னு கேட்டா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுன்ற அந்த ஜீனியாலஜின் அடிப்படையில் தான் வராங்க. இவர்களுடைய முற்பிதாக்கள் பழைய ஏற்பாட்டின் முற்பிதாக்கு தான் இவங்களுடைய முற்பிதாக்கள் அப்படின்றத 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் முறைப்படி நம்ம பார்க்கலாம். மாம்சத்தின்படி ஆபிரகாமின் பிள்ளைகள் அப்படின்றத 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் மூலமா நாம் அறிந்து கொள்ளலாம். லேவியருடைய தொழுகை முறை, ஆசரிப்பு கூடாரம், ஆலயம், பலிகள் இவைகளின் மூலமாய் யூத வழிபாட்டுல நன்கு அறிந்தவர்களாய் இருந்தார்கள் அப்படின்றத நம்ம இந்த வசனங்களின் மூலமாய் நம்ம அறிந்து கொள்ளலாம். பழைய ஏற்பாட்டின் சம்பவங்களை நல்லா அறிஞ்சிருந்தாங்க. அதனாலதான் பழைய ஏற்பாட்டின் சம்பவங்களை நபர்களை கோட் பண்ணி இவர்கள் விசுவாசத்தினால்தான் இவங்க வந்து நீதிமானாக்கப்பட்டாங்க, விசுவாசத்தினாலதான் இவங்க தன் கிரியைகளை நடப்பித்தார்கள் அப்படின்றத 11ஆம் அதிகாரத்துல விசுவாசத்தை குறித்ததான அதிகாரத்துல பழைய ஏற்பாட்டின் மனிதர்கள் யாவரை பற்றி அங்க நமக்கு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இதன் மூலமா இவர்கள் இந்த எபிரேயர்கள் அந்த எபிரேய அந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்றது நமக்கு தெரியுது. இந்த நிருபத்தினுடைய வாசகர்கள் எந்த இடத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்றத நான் சொல்றேன். முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஆதி திருச்சபையில இருந்த, அதாவது ஆசியா கண்டத்துல, ஐரோப்பா கண்டத்துல, ஆப்பிரிக்க கண்டத்துல இருந்த ஜனங்க தான் இதனுடைய பெற்றுக்கொள்ள வேண்டிய மக்கள். ஏன் இதுக்கு இன்னொரு ஆதாரம் கொடுக்குறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, சப்போஸ் எருசலேம் நகரம் அதை சுற்றி இருந்த ஜனங்களுக்கு மாத்திரம்தான் இந்த நிருபம் எழுதப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அராமிக்ல எழுதியிருப்பாங்க. ஏன்னா அன்னைக்கு அவங்க பயன்படுத்தின மொழி அராமிக். அவங்களுடைய பேச்சு மொழி அராமிக் தான். இயேசு கிறிஸ்துவோடைய நாட்கள்ல அவர் பேசின மொழி வந்து அராமிக். ஆனா சப்போஸ் அராமிக்ல எழுதல. இன்னொன்னு, இது அவங்களுக்கு எழுதப்பட்டிருந்துச்சுன்னா அராமிக்ல எழுதியிருக்கணும், இல்லைன்னா எபிரேயத்துல எழுதியிருக்கணும். டைரக்டா எபிரேயத்துல எழுதியிருக்கணும். அந்த எருசலேம் நகரத்துக்கு மாத்திரம், யூதர்களுக்கு மாத்திரம்னா எபிரேயத்துல எழுதியிருக்கலாம், இல்ல அராமிக்ல எழுதியிருக்கலாம். ஆனா இது கிரேக்க மொழியில எழுதப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, இது உலகளாகிய திருச்சபைகளுக்கு போக வேண்டிய நிருபம். அதனாலதான் இது கிரேக்க மொழியில எழுதப்பட்டுச்சு. இது வரைக்கும் உங்களுக்கு யார் எழுதுனது, எப்ப எழுதப்பட்டுச்சு, எந்த இடத்துல எழுதுனாங்க, இதை எழுதினவங்களுடைய சொல் வளம் எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட நோக்கம் என்ன, இது எழுதுறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த நான் சொன்ன மாதிரி இவங்களுடைய சடங்குகள், சடங்காச்சாரங்கள் எல்லாவற்றையும் இழந்துட்டாங்க அப்படின்னு இவங்க நம்பிட்டு இருந்தாங்க. சில பேர் பின்மாற்றத்திலே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், இந்த பிலிப்பிய நிருபத்தினுடைய விளக்க உரையில சொல்லும்போது கூட சொல்லியிருக்கேன், அன்னைக்கு ரோமாபுரி தான் ஒரு கிரேட் பவரா இருந்துச்சு. ரோமர்கள் தான் ஃபுல்லும் உலகத்துல இருந்த நிறைய தேசங்களை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த ரோமாபுரி அரசன் சீசர் என்ன ஒரு உத்தரவு கொடுத்திருந்தான் இந்த யூதர்களுக்கு அப்படின்னா, ஒரு பட்டணத்துல 10 ஆண்கள் இருந்தா அந்த இடத்துல ஜெபாலயம் கட்டிக்கலாம். இந்த ரோம் தேசத்துல, அதாவது எருசலேமும் ரோமுக்குள்ளதான் இருந்துச்சு. யூதேயா தேசம், சமாரியா தேசம், இப்படின்ட்டு நிறைய தேசங்கள் இருந்துச்சு. கிழக்குல இருந்து மேற்கு வரைக்கும் பல தேசங்கள் ரோமர்கள் கீழே இருந்துச்சு, எகிப்து உட்பட. கிளியோபட்ராவுடைய சரித்திரம்லாம் நமக்கு தெரியும். இவங்க எல்லாம் இப்படி எல்லா தேசங்களிலும் வெறும் 10 ஆண்கள் இருந்தாங்கன்னா அவங்க அந்த பட்டணத்துல ஒரு ஜெபாலயம் கட்டிக்கலாம். அதுக்கு ரோமோடைய அரசாங்கம் உதவி செய்யும். அப்படிப்பட்ட சட்டம் இருந்தும் பிலிப்பு பட்டணத்துல ஜெபாலயம் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, அங்க 10 ஆண்கள் கூட இல்லைன்றது நம்ம பார்த்தோம். அப்ப இதனாலதான் பாத்தீங்கன்னா பட்டணங்கள் தோறும் பிரவேசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் போயிட்டு பவுல், பர்னபா, சீலா இவங்கெல்லாம் வந்து இவரு அப்பலோ, இப்படி லூக்கா, இப்படி இவங்கெல்லாம் போயிட்டு பிரசங்கம் பண்ணும்போது ஜெபாலயத்துல என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் பிரசங்கம் பண்றாங்க. அநேகர் கேட்கறாங்க. அதுல இந்த ஹெலனிஸ்டிக் ஜூஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ஆமா, மேசியாவை பற்றி சில விஷயங்கள் சப்போர்ட்டிவாவும் இருந்திருக்காங்க இந்த ஆதி அப்போஸ்தலர்களுக்கு.
ஆனா சிலர் வந்து இந்த இப்படி ரட்சிக்கப்பட்டவங்க இவ்வளவு நாள் அனுசரித்து வந்த அந்த பலிகள், பலியின் முறைமைகள், ஆசாரியத்துவம், லேவிய முறைமைகள் இவை எல்லாம் இழந்து போனதுனால கொஞ்சம் தொய்வு அடைஞ்சுட்டாங்க, கொஞ்சம் சோர்வு அடைஞ்சுட்டாங்க. அவங்கள பூஸ்ட் பண்றதுக்காக தான் இத எழுதியிருக்காங்க. அவர்களை பூர்ணப்படுத்துறதுக்காக எழுதியிருக்காங்க. அதாவது இந்த கிறிஸ்தவ விசுவாசம்ன்றது அந்த யூத விசுவாசத்தை விட உயர்ந்தது. அதனுடைய நிறைவேறுதல், அதனுடைய நிஜம் அப்படின்றத காண்பிக்கிறதுக்காக தான் இது எழுதப்படுது. தேவ கிருபையை ஒருத்தரும் நாம எழுந்து போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இது எழுதப்பட்டிருக்கு. இது எழுதப்பட்ட காலம், இடம் பாத்தீங்கன்னா, இப்ப எந்த டைம் பீரியட்ல இந்த எபிரேய நிருபம் எழுதப்பட்டுச்சு அப்படின்னா, இந்த எபிரேய நிருபத்தை நீங்க நல்லா தெளிவா வாசிச்சீங்கன்னா, குறிப்பா 13, 23, 8, 4, 13, 9, 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல 9, 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், முதலாம் வசனம், 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இப்படி நிறைய வசனங்கள் பாத்தீங்கன்னா ஆலயம் அங்க இருந்துச்சு. அதாவது எருசலேம் பட்டணத்துல தேவாலயம் இருந்தது. அங்க அந்த ஆசாரிய முறைமைகள் நடந்துகிட்டே இருந்தத இங்க நமக்கு காண்பித்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இப்படி கிபி 70ல தீத்துராயனால, சீசர் தீத்துனால இந்த எருசலேம் தேவாலயம் முற்றிலுமா இடிக்கப்பட்டு ஒரு கல்லில் மேல் ஒரு கல் இல்லாம போயிருச்சு நமக்கு தெரியும். அப்ப இந்த எபிரேய நிருபம் எழுதும்போது ஆலயம் இருந்ததுனால கிபி 70க்கு முன்னாடி தான் இந்த எபிரேய நிருபத்தை எழுதினாங்கன்றதுக்கான சான்று இந்த நிருபத்திலே இருந்திருக்கு. நான் வந்து எக்ஸ்டர்னல் எவிடன்ஸ் நான் தரல. எக்ஸ்டர்னல் எவிடன்ஸ் நிறைய இருக்கு. எபிரேய நிருபம் கிபி 150க்கு அப்புறம் எழுதப்பட்டிருச்சுன்றதுக்கான எக்ஸ்டர்னல் எவிடன்ஸ் கூட இருக்கு. எந்தெந்த காலத்துல எழுதப்பட்டுச்சுன்றதுக்கு நிறைய எக்ஸ்டர்னல் எவிடன்ஸ் இருக்கு. அதாவது வேதாகமத்திற்கு வெளியே நிறைய ஆதாரங்கள் இருக்கு. ஆனா நான் வேதாகமத்தின் ஆதாரங்களை வச்சு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். கிபி 70ல தேவாலயம் அழிக்கப்பட்டுருச்சு அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். ஆனா எபிரேய நிருபத்துல ஆலயம் நடந்துகிட்டு இருக்கு, ஆலயம் தொடர்ந்து அதனுடைய வழிபாடுகள்ல இருந்துட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியறதுனால கிபி 70க்கு முன்பாக இது எழுதப்பட்டுச்சு. குறிப்பா அப்போஸ்தலனாகிய பவுல் 63, 64 இந்த காலகட்டத்துல அவர் மரிச்சிடுறாரு, சிறை சேதம் செய்யப்பட்டு மரிச்சிடுறாரு, ரத்த சாட்சியா மரிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் பவுலின் மரணத்துக்கு அப்புறம் எருசலேம் தேவாலயம் இடிக்கப்படுவதற்கு முன்பாக இந்த அதாவது எப்படின்னா கிபி 67ல இருந்து 69 இந்த காலகட்டத்துல இந்த எபிரேய நிருபம் எழுதப்பட்டுச்சு அப்படின்ட்டு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. இது எங்க இருந்து எழுதுனாங்க அப்படின்னா எபிரேயர் 13, 24ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, இத்தாலிய தேசத்தார் யாவரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் அப்படின்ட்டு இத்தாலியில இருந்து அவர் லெட்டர் எழுதுற மாதிரி எழுதுறதுனால இத்தாலியாவில இருந்து எழுதப்பட்டிருக்கு, ரோம்ல இருந்து எழுதப்பட்டிருக்கு அப்படின்ட்டு சிலர் நம்புறாங்க. ஆனா சில மொழிபெயர்ப்புகள் RSV, NIV, அது போல டார்பி பைபிள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இத்தாலியாவிலிருந்து வந்தவர்கள் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் அப்படின்னு தான் அவங்க மொழிபெயர்த்துறாங்க. தமிழ்ல கூட திருவிவிலியம் அப்படின்ற அந்த பைபிள்ல வந்து இத்தாலியா நாட்டிலிருந்து இங்கே வந்திருப்போர் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் அப்படின்ற மொழிபெயர்ப்பு தான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த எபிரேயர்கள் யாரு, இந்த எபிரேயர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்க அப்படின்றது நமக்கு நல்லா தெளிவா நமக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதை பற்றியதான ஒரு ஓவர் வியூ உங்களுக்கு இருக்கும் நம்புறேன். இதுல இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு இதோட தலைப்புல. இது நல்லா கவனிச்சீங்கன்னா யூதர்களுக்கான நிருபம் எழுதல, இஸ்ரேல் மக்களுக்கான நிருபம்ட்டு இங்க எழுதல, எபிரேயர்களுக்கான நிருபம்ட்டு எழுதப்பட்டிருக்கு. அப்படித்தானே போட்டிருக்கு. என் பைபிள் அப்படிதான் இருக்கு. யூதர்கள், இஸ்ரேல் மக்கள், எபிரேயர்கள் மூன்றுமே ஒரே இன மக்களை குறிப்பிடக்கூடிய ஒரு வார்த்தைகள் மாதிரி தெரிஞ்சா கூட இதுக்கு ஸ்லைட்ஸான சில வித்தியாசங்கள் இருக்கு. யூதர்கள்னா யாரு அப்படின்னா இஸ்ரேலர்கள் யாருன்னா அதாவது யாக்கோபுடைய வம்சத்தார் 12 கோத்திரம். இவங்க 12 கோத்திரமும் ஒரு தேசமா இருந்தாங்க. சாலமோன் காலத்துக்கு அப்புறம் தேசம் பிரிக்கப்பட்ட போது 2 ராஜ்யமா போச்சு. அதுல வடக்கு ராஜ்யம் 10 கோத்திரங்களை கொண்டு போயிடுச்சு. தெற்கு ராஜ்யம் யூதரும் அதாவது யூதா வம்சத்தாரும் பென்யமீன் வம்சத்தாரும் சேர்ந்து இவங்க வந்து யூதேயா தேசமாய் ஃபார்ம் ஆயிட்டாங்க. மத்த 10 பேர் சேர்ந்து எருசலேமா அதாவது இஸ்ரவேலா ஃபார்ம் ஆயிட்டாங்க. அப்ப இஸ்ரவேலர்களுக்கான நிருபம் அப்படின்னு எழுதல, இது யூதர்களுக்கான நிருபம் எழுதல, இது எபிரேயர்களுக்கான நிருபம் அப்படின்னு எழுதப்பட்டதே. இது ஆபிரகாமின் வழி வந்த எல்லாரும் இதுல இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா ஆபிரகாம தான் முத எபிரேயன் அப்படின்ட்டு அழைக்கப்படுறாங்க. நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 14ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல தான் முதல்ல எபிரேயனாகிய ஆபிரகாம் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. இன்னும் ஆதியாகமத்தின்
ஏன் எபிரேயன் சொல்றாங்க? அவர் ஏன் ஆபிரகாம் ஏன் எபிரேயன்? அந்த எபிரேயன்ற வார்த்தை எப்படி வந்துச்சு அப்படின்னா, சில பேர் சில வரலாற்று ஆசிரியர்கள் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, வம்ச வரலாறுல ஏபேர் அப்படின்ற ஒரு மனிதன் வராரு. இந்த ஏபேருடைய வம்சத்திலிருந்து ஆபிரகாம் வந்ததுனால அந்த ஏபேரின் வம்சத்தை சேர்ந்தவன் எபிரேயன் அப்படின்ட்டு அழைக்கிறதா சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. ஆனா இந்த ஹீப்ரூஸ் எபிரேயர்கள் இதுக்கான இந்த வார்த்தைக்கான அர்த்தம், இந்த ஹீப்ரூஸ் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தமே கடந்து வருதல், வேறு பிரிக்கப்பட்டவர்கள், அதாவது டு கிராஸ், அதாவது யூப்ரிட்டிஸ் நதியை கடந்தவர்கள், கானானிற்கு கடந்து வந்தவர்கள், கானான் தேசத்திற்கு கடந்து வந்தவன் ஆபிரகாம் அப்படின்ற அர்த்தத்தோடு கூட எபிரேன் ஆகிய ஆபிரகாம் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. அப்ப இது நீங்க இப்படி பார்த்தா கூட இது வந்து ஏபேர்ன்ற வம்ச வழியை சேர்ந்த எபிரேன் ஆகிய ஆபிரகாமின் வம்சத்தில இருந்த எல்லா எபிரேயர்களுக்கும் எழுதப்பட்டுச்சு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட நாமளும் ஆபிரகாமின் வம்சத்தார் தான், விசுவாசத்தின்படி ஆவிக்குரிய ஆபிரகாமின் பிள்ளைகளா இருக்கிறோம்ட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு தெளிவா போதிக்கிறாரு. அப்ப அதன்படி இந்த எபிரேயர் நிருபம் நமக்கானதுதான். இன்னொன்னு, இது வேர்டு படி இந்த வார்த்தை வேறு பிரிக்கப்பட்டவர்கள் அப்படின்ற அர்த்தத்தோடு வந்ததுனால நாம இந்த உலகத்தினோடு ஒட்டாம வேறு பிரிக்கப்பட்ட அனுபவத்தோடு கூட இருக்கிறதுனால இந்த நிருபம் நமக்கான நிருபம். இது எபிரேயர்களுக்கு யாருக்கோ எழுதியிருக்காங்க அப்படின்ற மனசுல நீங்க வச்சுக்காதீங்க. இதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஒரு காரியம் இவ்வளவு நேரம் நான் சொன்னது புரியலன்னா கூட இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சா போதும். என்னன்னா, இது நமக்கான நிருபம், நமக்கு போதிக்கிற நிருபம், நமக்கான வழியை காட்டுகிற நிருபம், நமக்கான சத்தியத்தை தெளிவாக்குகிற நிருபம் தான் இந்த எபிரேயர் நிருபம். இந்த எபிரேயர் நிருபத்தின் மூலமாக நாம சத்தியங்களை அறிந்து கொள்ள போறோம். இந்த எபிரேயர் நிருபத்தின் மூலமாக நம்ம அநேக விஷயங்களை கற்றுக்கொள்ள போறோம். இது நமக்கான நிருபம். நாம தான் ஆபிரகாமின் சந்ததி விசுவாசத்தின்படி. இன்னொன்னு, நாம தான் வேறு பிரிக்கப்பட்ட அனுபவத்தை கொண்டிருக்கிறவர்களா இருக்கிறோம். இந்த காரியத்தை மறந்துடாதீங்க. ஒரு மிகப்பெரிய சத்தியத்திற்குள்ளாக கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார் அப்படின்றத நான் விசுவாசிக்கிறேன். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லிட்டு நிறைவு செய்யறேன். இது எவ்வளவு மகிமையா இருக்கு, நீங்க வந்து கவனிக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த எபிரேயர் நிருபம் 1ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன சொல்லியிருக்கு அதை மட்டும் நீங்க வீட்டுல போய் ஒர்க் பண்ணிப்பாங்க. முழுவதா வர வாரத்துல இந்த எபிரேயர் நிருபத்தை 13 அதிகாரங்கள் இருக்கு. ஒரு முறை ஃபுல்லும் வாசிச்சிருங்க. நீங்க ரெகுலரா வாசிக்கிற பைபிள் வாசிக்கிறத நீங்க ரெகுலரா வாசிக்கணும். அதை ஸ்டாப் பண்ணிட்டு இதை பண்ணக்கூடாது. அது நீங்க வாசிக்கணும். டைம் கிடைக்கும் பொழுது பிலிப்பியரும் வாசிக்கிறோம், அதையும் மறந்துடக்கூடாது. அதையும் ஒரு முறை வாசிக்கணும். எபிரேயர் ஒரு முறை வாசிங்க. உங்களுக்கு ஒர்க் லோட் கொஞ்சம் அதிகமா தான் கொடுக்குறேன். ஏன்னா காலத்தை பார்த்தால் போதகர்களா இருக்கணும், எல்லாரும் போதிக்கணும், எல்லாரும் நீங்க வேத வசனத்துல தேறினவர்களா இருக்கணும்ன்றதான் என்னோட வாஞ்சை. பெரிய பெரிய தலைவர்களா இருக்கணும்ன்றத என்னுடைய ஆசை. அதனாலதான் வேத வசனத்தை நீங்க வாசிங்க. எபிரேயர் நிருபத்தை முழுவதும் வாசிங்க. குறிப்பா இந்த 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் இந்த வசனத்துல இயேசு கிறிஸ்துவை பற்றி எப்படி போதிச்சிருக்கு அப்படின்றத நீங்க ஒர்க் பண்ணிட்டு வாங்க. ஒரு நோட் எடுத்து என்னெல்லாம் சொல்லியிருக்கு, இது எப்படி நம்ம வியாக்கியானம் செய்யலான்ட்டு நீங்க ஒர்க் பண்ணிட்டு வாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். நம்ம அனைவரும் எழுந்திருக்கலாம்.